ராம 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 श्री रामनाम संकीर्तन की जय। श्री हरे नमः शरण शरण नमः गोपिका जमन स्मरण गोविंद गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम आंजनेय स्वामी की जय। श्री प्रेम गिरधर सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। அதாவது நம்ம ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சபனிக்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் இரண்டாவது ஸ்கந்தம் பாகவதத்தில் இரண்டாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ நான்காவது அத்தியாயம் பாராயணம் பண்ணணும். தமிழில் பாராயணம் பண்ணலாம். நான்காவது அத்தியாயம் படைப்பு பற்றி பரிசுத்த வினா. பாகவதத்தில் இரண்டாவது ஸ்கந்தம் நான்காவது அத்தியாயம் பரிசுத்த வினா. ஸ்ரீ சுகர் ஸ்ரீ ஹரியை வணங்கி கூற தொடங்குதல். சூதல் கூறுகிறார், பரமாத்மா தத்துவத்தை பற்றி சுகாச்சாரியார் விளக்கமளித்ததை செவிமடுத்த மன்னன் பரிசுத்து ஸ்ரீ கிருஷ்ணனிடமே தன் மனத்தை பறிகொடுத்தான். இதுவரை தன்னுடையது என்று எண்ணியிருந்த உடல், மனைவி, மக்கள், வீடு, யானை, பசு செல்வங்கள் மற்றும் உள்ளதான செல்வங்கள், உற்றார் உறவினர்கள், எங்கும் பரவியிருந்த தனது நாடு முதலிய அனைத்திலும் கொண்டிருந்த பற்றை ஒரு நொடியில் உதறி தள்ளினான் பரிசுத்து. சுகாச்சாரியர் மகான்களுடைய வாக்கள் கேட்டவுடனே, சவுனகர் முதலிய மகரிஷிகளே, பரந்த மனம் கொண்ட மன்னன் பரிசுத்து இன்று முதல் 7வது நாளில் தனக்கு மரணம் வரப்போவதை அறிந்ததால் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பேறுகளையும் நல்கும் அனைத்து கர்மங்களையும் துறந்து ஸ்ரீ கிருஷ்ணனிடமே தன்னை அர்ப்பணித்து கொண்டான். மிகுந்த ஈடுபாட்டுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவிளையாடல்களை பற்றி கேட்க மனம் கொண்டு, நீங்கள் இப்போது என்னை கேட்டதையே ஸ்ரீ சுகரிடம் கேட்டான். மன்னன் பரிசுத்து கேட்கின்றான், மாசுகள் அற்றவரே, சுகாச்சாரியர் பார்த்து கேட்குறான், மாசுகள் அற்றவரே, அனைத்து மறிந்த தாங்கள் பகவான் ஸ்ரீ ஹரியின் திருவிளையாடல்களை சொல்ல கேட்கும்போது என்னுடைய மன இருள் அகல்கிறது, தமோ விசிறியதே. ஆகவே தாங்கள் வாக்கு மிக மிக உயர்ந்ததே. பிரம்மா முதலிய மற்ற தேவர்களும் மனதாலும் நினைக்க முடியாத இந்த பிரபஞ்சத்தை இறைவன் தன் மாயா சக்தியால் எவ்விதம் படைக்கிறார், எவ்விதம் காப்பாற்றுகிறார், எவ்விதம் அழிக்கிறார். கற்பனை கெட்டாத சக்தியுடைய பகவான் எந்தெந்த சக்திகளை மேற்கொண்டு குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளையாடுவது போல தன்னைத்தானே பல பல உருவங்களாக ஆக்கிக்கொண்டு தனக்குத்தானே பலவித லீலைகளை செய்கிறார். இவைகளை நான் மறுபடியும் கேட்க விரும்புகின்றேன். பிரம்மத்தை அறிந்த மகரிஷியே, பகவான் ஸ்ரீ ஹரியின் அற்புத லீலைகள் அறிஞர்களாலும் கூட ஊகித்தறிய முடியாதவாறு வினோதமாக உள்ளனவே. பகவான் ஒருவராகவே இருந்தாலும் புருஷ ரூபத்தில் பிரகிருதியான மாயையின் பற்பல குணங்களை ஏற்று ஒரே சமயத்தில் பிரம்மதேவர் முதலிய பல திருமகிணிகளை மேற்கொண்டு வரிசையாக முறைப்படி எல்லா செயல்களையும் செய்கிறார். அவர் எல்லா சக்திகளையும் ஒரே நேரத்தில் மேற்கொள்கிறாரா அல்லது ஒவ்வொன்றாகவா? சப்த பிரம்மத்தில், அதாவது வேதங்களை பற்றிய ஆராய்ச்சியாலும் பரபிரம்மத்திடம், அதாவது அனுபூதியாலும் மிகுந்த தேர்ச்சி பெற்ற பகவானாகிய தாங்கள் என்னுடைய இந்த ஆழ்ந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுகிறேன். சூத புராணிகர் கூறுகிறார், இவ்வாறு மன்னன் பரிசுத்து பகவானின் திருக்கல்யாண குணங்களை கூறுமாறு ஸ்ரீ சுகரை வேண்டவே அவரும் அனைத்து புலங்களையும் தன்பால் ஈர்த்து இயக்கும் பகவானை தியானம் செய்து கூறத் தொடங்கினார். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், புருஷோத்தமரான பகவான் அளவற்ற மகிமையுடையவர். இவ்வுலகை படைத்து காத்து அழிக்க சத்துவம், ரஜசு, தமசு என்கிற முக்குணங்களின் சக்திகளையும் ஏற்று பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற 3 திருவுருவங்களிலும் விளங்குகிறார். அவர் அசைவன அசையாதனவாகிய அனைத்து உயிரினங்களின் இதயத்திலும் அந்தர்யாமியாக காட்சியளிக்கிறார். அவருடைய ஸ்வரூபத்தையும் செயலையும் நம் அறிவை திறனால் அறிய முடியாது. அவ்வாறு சர்வோத்தமரான பகவானுக்கு எனது கோடி கோடி நமஸ்காரங்கள். சாதுக்களின் துன்பத்தை துடைத்து பாவங்களை போக்கி பக்தியை அளிப்பவர், தீயோர்களை அடக்கி அவர்களுக்கு நற்கதியை தருபவர், பரமஹம்சர்களான துறவிகளுக்கு ஆத்மானுபவத்தை அனுபூதியை அளிப்பவர், சேதன அச்சேதனமான அனைத்தையும் தன்னுள் கொண்டவர், தானும் அதனுள் விளங்குபவர். ஆகவே ஒரு வழி சேரல், அதாவது பட்சபாதம் என்ற குற்றமற்றவர். அவ்வாறான ஸ்ரீமன் நாராயணனுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம்.
பக்தர்களை பரிபாலிப்பவர். பக்தியின்றி பிடிவாதத்துடன் சாதனை புரியும் வேஷதாரிகளால் அவரை அறிய முடியாது. அவ்வாறான தங்களுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம். ஒப்புயர்வற்ற பகவத் சக்தியினால் தனக்குத்தானே மகிழ்ந்திருப்பவர். அதனால் பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகிறார். ஐஸ்வர்யத்தில் அவருக்கு இணையானவர் எவரும் இல்லை என்னும்போது மேலானவர் என்று எவர் இருக்க முடியும்? தனக்குத்தானே ஒளிர்ந்திடும் பரபிரம்மத்திடம் மகிழ்ச்சி கொள்பவர். அவ்வாறான பகவானுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம். தனக்குத்தானே ஒளிர்ந்திடும் பரபிரம்மத்திடம் மகிழ்ச்சி கொள்பவர், தன் சொரூபத்தில் தான் ரமிப்பவர். அப்படிப்பட்ட பகவானுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம். நதத் சம அப்பியதிக குணான்யக உபனிஷத்து. அவருக்கு ஒத்தாரோ மிக்காரோ எவரும் எவ்வாறு இருக்க முடியும்? ஒத்தார் முக்கார் இளையாய மாமாயா, இது ஆழ்வார் பாசத்தில் வருது. அவரை பற்றி பேசினாலும் பாடினாலும் நினைத்தாலும் கண்டாலும் வணங்கினாலும் கேட்டாலும் பூஜை புரிந்தாலும் ஜீவராசிகளின் பாவங்கள் அப்பொழுதே தீப்பட்ட பஞ்சு போல அழிந்து விடுகின்றன. மங்களமான புகழுடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். இது பேர் சுகஸ்துதின்னு பேர், ரொம்ப விசேஷம். அறிவாளியான மனிதன் இந்த இறைவனது திருவடி கமலங்களையே சரணமாக பற்றி இவ்வுலக பரலோக ஆசைகளை துறந்து எவ்வித துன்பமுமின்றி பிரம்மகதியை அடைகிறான். கல்யாண குணங்களான புகழ் கொண்ட அந்த இறைவனை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். தபம் செய்பவர்கள், தானம் அளிப்பவர்கள், பெரும் புகழ் படைத்தவர்கள், நல்மணம் படைத்தவர்கள், மந்திரமும் அதன் பொருளும் அறிந்து தமது கர்மானுஷ்டானங்களை செய்பவர்கள், ஒழுக்கம் தவறாத பக்திமான்கள் யாராகிலும் சரி, அவர்கள் முன்பு கூறிய தவம், தானம் முதலியவைகளை இறைவனிடம் அர்ப்பணம் செய்யாவிடில் அதனதன் பயன்களை அவர்கள் பெறுவதில்லை. அதனால் அவர்களுக்கு நலமும் கிட்டுவதில்லை. அப்படி மங்களகரமான புகழ் கொண்ட பகவானை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். கிராதர்கள், அதாவது பிராணிகளை இம்சிப்பவர்கள், ஹூணர்கள், அதாவது தீவில் வாசம் செய்யும் வெண்மை நிறமுடையவர், ஆந்திரர்கள்னால் கீழ்மக்கள், புலினர்கள், அதாவது வேடுவர்களில் ஒரு பிரிவு புலினர்கள், புல்கசர்னால் பசுவை துன்புறுத்துபவர்கள், மீனவர்கள், அப்புறம் கங்கர்கள், கங்கம் எனும் பறவையின் இறைச்சியை உண்பவர்கள் கங்கர்கள், யவனர்கள், அதாவது இவர்கள் மிலேச்சர்கள், யவனர்கள்னால் மிலேச்சர்கள், கசர்கள், ஆயுதங்களுக்கு சாணி பிடிப்பவர்கள் தான் கசர்கள் என்று சொல்லப்படுபவர். இன்னும் பல்வேறு பிரிவுகளில் பிறந்த பாவிகள் என அனைவரும் இறைவனது அடியார்களை அண்டி இறைவனது அடியார்களை அண்டி தமது பாவத்தை தொலைத்து தூய்மை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட சர்வசக்தனான பகவானை வணங்குகிறேன். தைரியமுடையவர்களுக்கு ஆத்மாவாக உபாசிக்கத்தக்கவர், அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 புருஷார்த்தங்களையும் அருள்பவர், வேதநெறி, அறநெறி, தவநெறி ஆகிய முன்னெறிகளால் வழிபடத்தக்கவர், கவடு அற்றவர்களான பிரம்மதேவர், பரமசிவன் முதலியவர்களும் அவரது திருமேனியை வியந்த வண்ணம் கண்டறியத்தக்கவரான அந்த பகவான் எனக்கு அருள வேண்டும். அவர் அனைத்து செல்வங்களுக்கும் தலைவியான திருமகள் கேள்வன், அனைத்து வேள்விகளுக்கும் தலைவர், அதை அனுபவிப்பவர், அதன் பலனையும் அளிப்பவர், அனைத்துலக உயிரினங்களையும் காத்து அருள்பவர், அறிவிற்கு தலைவர், அனைத்தினுள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவர், இந்த பூ உலகத்துக்கு அதிபதி. அவ்வாறான பகவான் எதுகுலத்தில் திருவாவதாரம் செய்து அந்தகர்கள், விஷ்ணிகள், சாத்வதர்கள் முதலியவர்களுக்கு ஒப்பற்ற தலைவராக இருந்து அவர்களை காத்தருளுகிறார். சாது ஜனங்களுக்கு ஒரே பற்றுக்கோடான அடியார்க்கு எளியவரான அந்த பகவான் எனக்கு அருள் புரிய வேண்டும். கிருஷ்ணா வாசுதேவ நாராயண. அறிவாளிகள், அதன் ஞானிகள் பகவானுடைய திருவடி தாமரைகளை சமாதி நிலையில் தியானம் செய்து மன தூய்மை பெற்று ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறார்கள். அவ்வாறு அனுபூதி பெற்றதும் தங்கள் புத்திக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு பகவானுடைய தத்துவங்களை வர்ணிக்கின்றனர், பிறருக்கும் எடுத்து இயம்புகின்றனர். அன்பையும் முக்தி இன்பத்தையும் அருளும் அந்த முகுந்தனான பகவான் எனக்கு அருள் புரியட்டும். படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மதேவருக்கு முன்கல்பத்தின் படைப்பு திறனறிவை நினைவை தூண்டிவிடுவதற்காக ஞானத்தின் தலைவியான சரஸ்வதியை பகவான் ஏவினார். அந்த வாக்தேவி பிரம்மதேவரின் திருமுகத்திலிருந்து நாக்கிலிருந்து சிக்ஷை, வியாகரணம், சந்தசு, நிருக்தம், ஜோதிடம், கல்பம் என்கிற 6 அங்கங்களுடன் வேதரூபமாக வெளித்தோன்றினார். இவ்வாறு ஞானம் நல்கும் சிறந்த ஞானதாதா பகவான். அப்படிப்பட்ட பகவான் எனக்கு அருள் புரிய வேண்டும்.
என் இதயத்தில் வந்து தோன்ற வேண்டும். இறைவனே, ஐம்பெரும் பூதங்களின் சேர்க்கையால் இவ்வுடலை ஆக்கி தந்து அதன் ஜீவாத்மாவனாக குடிபுகவும் அதில் ஜீவாத்மாவாக குடிபுகவும் செய்கிறார். அதனால் புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். புரினா இந்த உடம்பு, அதில் அபிமானம் கொண்டதனால் புருஷன் அவருக்கு பேர், இந்த ஜீவாத்மாவுக்கு. அதனால் புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். 5 ஞானேந்திரியங்கள் அறிவு புலன்கள், 5 கர்மேந்திரியங்கள் செயற்புலன்கள், 5 பிராணன்கள், மனம் 1 என்ற 16 சாதனங்களை கொண்டு முன்பு வர்ணித்த 16 குணங்களையும் வெளிப்படுத்துகிறார். அல்லது முன் சொன்ன 16 கலைகளுடன் ஒருங்கிணைத்து அதன் மூலம் அவை அளிக்கும் 16 போகங்களையும் நுகர்கிறார். எல்லாமான அந்த பகவான் எனது சொற்களை அழகுற செய்ய வேண்டும். என் சொற்கள் பிறரது மனதை துன்புறுத்தாது அனைவருக்கும் நலன் புரியட்டும். சான்றோர்கள் எந்த வேத வியாசரின் திருமுகத் தாமரையிலிருந்து கனிந்து வரும் ஞானமே வடிவெடுத்து ஸ்ரீமத் பாகவதமாகிற தேனை பருகுகின்றனரோ அந்த ஸ்ரீமத் நாராயண அவதாரமாகிய பகவான் வேதவியாசரது திருவடி கமலங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். அரசே, வேதங்களை தன்னூல் கொண்ட பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணரிடம் தான் கேட்டறிந்ததையே தன்னை வினவிய தன் மகன் நாரதருக்கு கூறினார். இதைத்தான் நான் உனக்கு கூறுகிறேன். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் முற்றிட்டு. வேதவியாசர் நமஸ்காரம். ஐந்தாவது அத்தியாயம் படைப்பை வர்ணித்தல். நாரதர் கேட்கிறார், தந்தையே, அனைத்து உயிர்களையும் படைத்தவர் தாங்கள். ஆகையால் அனைத்திற்கும் முந்தியே தோன்றியவர், தேவர்களுக்கும் தேவர். தங்களை வணங்குகிறேன். ஆத்ம தத்துவத்தை நன்கு விளங்கும்படி செய்யும் வழியை எனக்கு உபதேசித்தருள வேண்டுகிறேன். தந்தையே, இந்த பிரபஞ்சத்தை நன்கு விளங்கும்படி செய்வது யார்? எந்த சக்தியினால் இது இயங்குகிறது? இதை படைத்தது யார்? கடைசியில் இது எங்கு லயமாகிறது? எவரை அண்டி இது நிற்கிறது? இதன் உண்மை ஸ்வரூபம் என்ன? இவற்றை உள்ளபடி எனக்கு விளக்கமாக கூறுங்கள். இவற்றை உண்மையில் அறிந்தவர் தாங்களே. ஏனெனில் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்ற முக்காலமும் உணர்ந்தவர் தாங்கள். இவ்வுலகம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தாங்கள் அறிவிற்கு உட்பட்டது. உலகை படைக்கும் இந்த அறிவு தங்களுக்கு எவ்வாறு தோன்றியது? தங்களுக்கு ஆதாரமாய் இருப்பவர் யார்? உங்கள் தலைவர் யார்? யாருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உலகத்தை படைக்கிறீர்கள்? தங்களுடைய உண்மை லட்சணம் என்ன? ஏனெனில் தாங்கள் ஒருவராகவே 5 பூதங்களை கொண்டு தங்கள் மாயையால் அனைத்து உயிரினங்களையும் படைக்கிறீர்கள். சிலந்தி பூச்சி தன் வாயில் ஊறும் நீர் கொண்டு நூல் இழுத்து வலை பின்னி அதிலே இங்குமங்கும் சென்று விளையாடுவது போலவே நீங்களும் எவ்வித துன்பமும் இன்றி தங்கள் சக்தியை கொண்டே இவ்வுலகை படைக்கிறீர்கள். ஆனால் தாங்கள் எவ்வித மாறுதலுமின்றி திருவிளையாடல் புரிகிறீர்களே. இந்த பிரபஞ்சத்தில் தோன்றும் அனைத்தும் உயிருள்ளதோ உயிரற்றதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்லது உயர்வு தாழ்வற்ற நடுநிலையில் உள்ளதோ, என்ன பெயர் கொண்டதோ, என்ன உருவுடையதோ, என்ன நிறமோ, இவற்றில் ஏதாகிலும் சரி, அது தங்களைத் தவிர வேறு ஒருவரால் தோற்றுவிக்கப்படவில்லை என்பது என்னுடைய எண்ணம். அவ்வாறான தாங்கள் ஒருநிலைப்பட்ட மனதோடு அரிய தவம் செய்கிறீர்களே, அதனால் உங்களை விட வேறு உயர்ந்த ஒரு சக்தி இருக்குமா என்கிற ஐயம் தோன்றுகிறது. தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் சர்வேஸ்வரன். தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் சர்வேஸ்வரன். நான் கேட்பது அனைத்தையும் எனக்கு நன்றாக புரியுமாறு விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்கிறார். நாரதர் கேட்கிறார். பிரம்மதேவர் பதில் கூறுகிறார், மகனே, நீ எல்லோரிடமும் கருணை கொண்டவன். அதனால்தான் இந்த உயர்வான கேள்வியை கேட்கிறாய். ஏனெனில் பகவானது திருக்குணங்களை கூறுமாறு என்னை தூண்டியது உன் கேள்வி. என்னை விட உயர்ந்தவரான பகவானை பற்றி நீர் இன்னும் அறியாததால் என்னை உயர்ந்தவனாக கூறுகிறாய். ஆகவே நீ கூறியது பொய்யல்ல, இது இயல்பானது தான். சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரங்கள், கிரகங்கள் ஆகியவைகள் அந்த இறைவனது ஒளியை பெற்று உலகில் இருளை போக்குகின்றன. இதேபோல் நானும் ஸ்வயம் பிரகாசரான அந்த இறைவனிடமிருந்து பகவானிடமிருந்து ஒளியை பெற்று இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறேன். அந்த இறைவனுடைய வெற்றி கொள்ள இயலாத மாயையால் அன்றோ என்னை இவ்வுலகினர் உலகத் தந்தை ஜெகத்குரு என்கின்றனர். அவ்வாறான பகவான் வாசுதேவனை வணங்கி தியானிக்கின்றேன். உண்மையில் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், உலகின் தனிப்பெரும் தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன் என்பதே சத்திய வாக்கு ஆகும். இந்த மாயை தன் கவடத்தை இவர் அறிவாரே
என்று அவரது எதிரில் பயத்துடன் நிற்கிறது. அவர் எதிரில் நிற்க பயப்படுகிறது இந்த மாயானவள். அவ்வாறான மாயில் மயங்கிய அறிவெளிகள் நான் எனது என்று தன்னைத்தானே உயர்வாக பேசிக்கொள்கிறார்கள். நாரதா, உபாதான காரணங்களான பஞ்சபூதங்களுக்கும் பிறவி காரணமான கர்மமும் இவற்றை இயக்கும் காலமும் அவற்றின் மாறுதலுக்கு காரணமான சுபாவமும் இவற்றை நுகரும் ஜீவாத்மாவும் அனைத்தும் உண்மையில் பகவான் வாசுதேவனை தவிர வேறல்ல. வேதங்கள் ஸ்ரீமன் நாராயணனை காரணமாகவும் குறிக்கோளாகவும் அடைய வேண்டிய லட்சியமாகவும் கொண்டவை. தேவர்களோ ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியில் தோன்றியவர்கள். வேள்விகள் அனைத்தும் அவரை மகிழ்விக்கவே ஆற்றப்படுகின்றன. அதனால் பெரும் சொர்க்கம் முதலிய உலகங்களும் அவரிடமே கற்பிக்கப்பட்டுள்ளன. பிராணாயாமம் முதலிய அஷ்டாங்க யோகங்களும் அவரை அடையும் சாதனங்களே. தவங்கள் நம்மை அவரிடம் அழைத்து செல்பவை. பெற்ற அறிவும் அதாவது ஞானமும் அவரை அறியவே காரணமாகிறது. அனைத்து சாதனங்களும் அவைகளால் பெறப்படுகிற சாத்தியங்களும் பலன்களும் அந்த ஸ்ரீமன் நாராயணனிடமே லயிப்பன. அவர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பினும் அனைத்திற்கும் ஈஸ்வரன், தலைவன், எவ்வித மாறுதலும் அற்றவராயினும் அனைத்துமாகவே இருப்பவர். என்னை தோற்றுவித்தவரும் அவரே. அவருடைய திருக்கண்ணோக்கின் இயக்கத்தால் அவரது சங்கல்பத்திற்கு இசைந்தவாறு படைப்பு தொழிலை நான் நடத்துகின்றேன். இறைவன் முக்குணங்களுக்கு ஆட்பட்டவன் அல்லன், நித்திய முக்தன். ஆனால் அவரது மாயா பிரகிருதி ரஜோகுணத்தை ஏற்று படைத்தலையும் சத்துவகுணம் கொண்டு காத்தலையும் தமோகுணம் கொண்டு அழித்தலையும் செய்கிறது. இந்த 3 குணங்களும் மகாபூதங்கள், இந்திரியங்கள், அவற்றின் தேவதைகள், மனம் முதலியவற்றின் உதவி கொண்டு மாயைக்கு ஆட்படாத நித்திய முக்தனான ஜீவனை மாயைக்குள் தள்ளி நானே உடல், நானே தான் இந்திரியங்கள், நானே தான் புத்தி என்று எண்ணுமாறு தலைக்கு ஆட்படுத்துகின்றன. நாரதா, பொறிபுலன்களால் அறிய இயலாத இறைவன் பிரகிருதியின் அதாவது மாயையின் முக்குணங்களான போர்வைக்குள் தன்னை மறைத்து கொண்டு அறிய முடியாதவராக இருக்கிறார். அவர்தான் இந்த அகில ஜகத்திற்கும் எனக்கும் தலைவர். குறிப்பு: பகவான் எல்லா ஜீவராசிகளின் இருதயத்திலும் வசிக்கிறார் என்பதும், ஆனால் ஜீவன் இதை அறிவதில்லை என்பதும் அனைவரும் அறிந்ததே. இதன் காரணம் என்னவெனில், ஜீவனின் உடலை தோற்றுவித்த பஞ்சபூதங்களும் ஜீவன் தனது செயல்களை செய்வதற்கான புலன்களும் அப்புலன்களை செயல்படுத்தும் தேவதைகளும் தங்கள் செயல்களால் ஜீவனின் இதயத்தில் விளங்கும் இறைவனை முழுவதுமாக மறைத்ததால் தங்கள் செயல்களால் ஜீவனின் இதயத்தில் விளங்கும் இறைவனை முழுவதுமாக மறைத்ததால் ஆகும். ஆகவே இதயவாசியான இறைவனை காண வேண்டுமானால் பஞ்சபூதங்கள் மற்றும் பஞ்ச இந்திரியங்களின் செயல்களை அடக்க வேண்டும். பிரளய காலத்தில் ஜீவன்களும் அவைகளின் கர்மங்களும் சுபாவமும் பகவானிடமே லயித்திருக்கின்றன. மறுபடியும் படைக்க வேண்டிய காலம் வந்தபோது இறைவன் தன்னையே பல்வேறு ரூபங்களில் தோற்றுவிக்க எண்ணி தன் மாயா சக்தியால் ஜீவன்களின் கர்மங்கள் மற்றும் ஸ்வபாவங்களை தானே ஏற்றுக்கொண்டார். இறைவனின் சக்தியை ஏற்று காலம் முக்குணங்களையும் ஏற்றத்தாழ்வுடையதாக செய்தது. ஸ்வபாவம் அவைகளுக்கு பல ரூபங்களை தந்தது. கர்மம் மகத்தத்துவத்தை தோற்றுவித்தது. ரஜோகுணம் சத்துவகுணம் இவற்றால் விருத்தி அடைந்த மகத்தத்துவம் மேலும் விகாரம் அடைந்தது, மாறுதல் அடைந்தது. மகாபூதங்கள், பொறிகள், அவற்றின் தொடர்புடைய அபிமானி தேவதைகள் மற்றும் தமோகுணத்தையே மிகுதியாக கொண்ட அகங்கார தத்துவம் ஆகியவற்றை தோற்றுவித்தது. நாரதா, அந்த அகங்கார தத்துவம் 3 விதமாக மாறுதல் அடைந்தது. அவை மகாபூதங்களின் சக்தியாகிய வைகாரிகம், தைஜசம், தாமசம் என்பவை. இவை முறையே அறிவு, செயல், பொருள் எனப்படும். வைகாரிகம் அறிவு, தைஜசம்ன்றது செயல், தாமசன்றது பொருள் எனப்படும். சரி, தாமச அகங்காரமே 50 பூதங்களின் தோற்றத்திற்கு காரணம். இதிலிருந்து ஆகாயம் தோன்றியது. இதன் தன்மாத்திரையும் குணமும் சப்தம், ஒளி ஆகும். இதன் வழியே பார்ப்பவனையும் பார்க்கப்படும் பொருளையும் அறியலாம். ஆகாயம் மாற்றமடைந்த போது தொடு உணர்ச்சி கொண்ட வாயு காற்று தோன்றியது. இது ஆகாயத்தின் தொடர்புடையதால் ஒளி என்ற குணமும் கொண்ட இந்த காற்று உயிர் வாழ்வதற்கு காரணமான பிராணனாகவும், பொறிகளின் வலிமைக்கு காரணமான ஓஜஸ் ஆகிய திறனாகவும், மன வலிமைக்கு காரணமான உற்சாக திறனாகவும், உடல் வலிமைக்கு காரணமான பலமாகவும் ஆகிறது.
காலம், கர்மம், சுபாவம் ஆகிய மூன்றினாலும் தூண்டப்பட்ட வாயுவிலிருந்து தேஜஸ் தோன்றியது. இதன் குணம் உருவத்தை காணும்படி செய்வது. வாயுவிலிருந்து தோன்றியதால் ஒளி, தொடுவுணர்ச்சி என்கிற குணங்களும் இதற்கு உண்டு. ஒளினா தேஜஸ், தேஜஸ்லிருந்து ஜலம் தோன்றியது. இதன் குணம் ரசம், அதாவது சுவையாகும். ஒளியிலிருந்து தோன்றியதால் ஒளி, அது சப்தம், உருவம், தொடுவுணர்ச்சி என்கிற குணங்களும் இதற்கு உண்டு. நீரிலிருந்து மண் தோன்றியது. இதன் குணம், அதாவது மனம், கந்தம், வாசனை. நீரிலிருந்து மண் தோன்றியது, மண்ணினுடைய குணம் மனம், அதாவது வாசனை ஆகும். இதில் நீரிலிருந்து தோன்றியதால் அதாவது சப்தம், தொடுவுணர்ச்சி, உருவம், சுவை என்கிற மற்ற 4 குணங்களும் இதற்கு உண்டு. மண், பிருத்திவி ஒன்றிலேயே ரசம், ரூபம், ஸ்பரிசம், சப்தம், கந்தம், அதாவது சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 குணங்களும் இருக்கின்றன. இதுவரை தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றியவை பற்றி கூறப்பட்டன. பின் சாத்விக அகங்காரத்திலிருந்து மனம், அதன் தேவதையான சந்திரனும் தோன்றினார்கள். மேலும் செயற்புலன்கள் 5, அறிவு புலன்கள் 5, இவற்றின் தேவதைகள் 10 ஆகிய அனைத்தும் தோன்றின. அதாவது சப்தத்தினுடைய திறனுக்கு 8 திசை பாலர்கள், தொடுவுணர்ச்சிக்கு வாயு, அதாவது காற்று, உருவ சக்திக்கு சூரியன், சுவைத்திறனுக்கு வருணன், மனம், அதாவது வாசனை, அதாவது மனத்துக்கு கந்தம், அது அந்த கந்த சக்தி, அந்த மனம் சக்திக்கு அஸ்வினி தேவர்கள், அந்த வாசனை சக்திக்கு அஸ்வினி தேவர்கள், வாக்கு சக்திக்கு அக்னி, கைகளுக்கு இந்திரன், கால்களுக்கு உபேந்திரன், அதாவது விஷ்ணு, வெளித்தள்ளும் விசர்ஜன இந்திரியத்துக்கு மித்ரன், அதாவது குதத்தில் மல விசர்க்கம் பண்ணுறது, உபஸ்தம் என்கிற ஜனன இந்திரியத்துக்கு பிரஜாபதி பிரம்மா என்பவர்களே, அதாவது மூத்திரம் விடுற வழி, அந்த ஜனன இந்திரியத்துக்கு பிரஜாபதி பிரம்மா என்பவர்களே அந்த 10 தேவதைகள். ராஜசாகங்காரத்திலிருந்து காது, தோல், மூக்கு, கண், நாக்கு என்கிற அறிவு புலன்கள் 5, செயல், வாக்கு, சொல், அதாவது சொல்னா வாக்கு, கைகள், பாதங்கள், வெளியேற்றும் இந்திரியன் பாயு, ஜனனேந்திரியம், உபஸ்தம் என்கிற செயற்புலன்கள் 5 தோன்றின. அறிவு சக்தியான புத்தியும் செயல்திறனான பிராணனும் ராஜசாகங்காரத்தின் செயல்கள். பிரம்மத்தை அறிந்தவரே, இந்த 50 பூதங்களும் இந்திரியங்களும் மனதும் முக்குணங்களும் ஒன்றோடொன்று இணையாததால் அவைகள் தங்கி இன்பம் அனுபவிக்க சாதனமான உடலை உண்டாக்க முடியவில்லை. பிரம்மத்தை அறிந்தவரே, இந்த 50 பூதங்களும் இந்திரியங்களும் மனதும் முக்குணங்களும் ஒன்றோடொன்று இணையாததால் அவைகள் தங்கி இன்பம் அனுபவிக்க சாதனமான உடலை உண்டாக்க முடியவில்லை. ஆனால் இறைவன் இவைகளை தன் ஆற்றலால் தூண்டிய பொழுது அவைகள் ஒன்றிணைந்தன. தங்களுக்குள்ளாகவே காரியம் ஆகிய குணம், காரணமாகிய பிரதானம் இவைகளை மேற்கொண்டு சமஷ்டியான இந்த பிரம்மாண்டத்தையும் வெஷ்டியான இந்த உடலையும் பிண்டத்தையும் தோற்றுவித்தன. உயிரற்ற அந்த பிரம்மாண்டம் பல்லாயிரம் ஆண்டுகள் நீரிலேயே கிடந்தது. அனைத்திற்கும் ஜீவனை அளிக்கும் இறைவன் காலம், கர்மம், சுபாவம் இவற்றை ஏற்று அதை ஜீவனுள்ளதாக ஆக்கினார். அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு 1000 தொடைகள், கால்கள், கைகள், கண்கள், முகங்கள், தலைகள் கொண்டு விராட் புருஷனை விராட் புருஷன் தோன்றினார். 1000 என்பது உபச்சாரமாக பொதுவாக கூறப்பட்டது. அதற்கு கணக்கில் அடங்காதது என்று பொருள். ஆயிரக்கணக்கான தலைகள், கால்கள், தொடைகள் இவைகள் கொண்ட ஒரு விராட் புருஷன் தோன்றினார். பிரம்மஸ்வரூபம் அறிந்தவர்கள் அந்த விராட் புருஷனின் கடிப்பிரதேசமான தொடைகளின் பின்புறம் அதலும் முதலிய கீழ் 7 உலகங்களையும், ஜகனமாகிய தொடைகளின் முன்புறம் பூமி முதலிய 7 உலகங்களையும் உள்ளதாக கற்பிக்கின்றார்கள். 7 உலகங்களையும் உள்ளதாக கற்பிக்கிறார்கள். இந்த விராட் புருஷனது முகத்திலிருந்து அந்தணர்களும், கைகளிலிருந்து சத்திரியர்களும், தொடைகளிலிருந்து வைசியர்களும், திருவடிகளிலிருந்து சூத்திரர்களும் தோன்றினார்கள். பிரம்மணோ அஸ்ய முகமாசித் பாஹுராஜன்ய கிருத ஊர்ததஸ்ய யத் வைஸ்ய பத்யாம் சூத்ரோ அஜாயத. பிராமணோ அஸ்ய முகமாசித் பாஹுராஜன்ய கிருத ஊர்ததஸ்ய யத் வைஸ்ய பத்யாம் சூத்ரோ அஜாயத. வேதம். விராட் புருஷனது திருவடிகள் முதல் இடுப்பு கடி வரை பூமி முதல் மற்ற 7 பாதாள உலகங்கள், தொப்புளில் புவர்லோகம், அது பூமிக்கும் இந்திரலோக உலகமான சொர்க்கலோகத்திற்கும் இடையிலான பிரதேசம்தான் புவர்லோகம் சொல்லப்படுகிறது.
அப்போது விராட் புருஷனுடைய திருவடிகள் முதல் இடுப்பு கடிவரை, பூமி முதலிய 7 உலகங்கள், கடிவரை இடுப்பு வரை, அதான் இடுப்பு வரை, திருவடியிலிருந்து இடுப்பு வரை பூமி முதலிய மற்ற 7 பாதாள உலகங்கள், தொப்புளில் பூவர்லோகம், பூவர்லோகம் பூமிக்கும் இந்திரலோக உலகமான சொர்க்கத்திற்கும் இடையிலான பிரதேசம், இதயத்தில் சொர்க்கலோகம், திருமார்பில் மகர்லோகம் உள்ளனவாக கற்பிக்கப்பட்டுள்ளன. கழுத்தில் ஜனலோகம், 2 ஸ்தனங்களிலும் தவோலோகம், தலையில் என்றுமே அழிவடையாது நிலைத்து நிற்கும் பிரம்மதேவனுடைய சத்தியலோகம் உள்ளதாக கற்பிக்கப்பட்டுள்ளது. எங்கும் நீக்கும் வர நிறைந்த அந்த இறைவனின் இடுப்பில் அதலம் என்னும் உலகம், தொடைகளில் விதலம் உலகம், முழங்கால்களில் ஸ்ரீ ஹரிபக்தர்கள் வசிப்பதால் தூய்மையான சுதல உலகம், முன்கால்களில் தலாதலம், கணுக்கால்களில் மகாதலம், திருவடிகளின் மேற்புறம் ரசாதலம் மற்றும் உள்ளங்கால்களில் பாதாள உலகு இருப்பனவாக கற்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விராட் புருஷரான பகவான் அனைத்து உலகமும் ஆனவன் சர்வலோகமயன் ஆகிறான். விராட் புருஷரான அந்த பகவானது திருவடிகளில் பூலோகமும், தொப்புளில் புவர்லோகமும், தலையில் ஸ்வர்கலோகமும் இருப்பதாகவும் ஒரு கற்பனை உண்டு. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் முற்றிற்று. 6வது அத்தியாயம் விராட் புருஷரின் மகிமை விளக்கம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, முன்பு கூறிய விராட் புருஷரான இறைவனுடைய திருமுகத்திலிருந்து நம் போன்றவருடைய பேசும் திறனும் அதன் தேவதையான அக்னியும் தோன்றினர். அவரது 7 தாதுக்களிலிருந்து காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பக்தி, திரிஷ்டுப், ஜகதி என்ற 7 சந்தங்களும் தோன்றின. மனிதர்கள், பிதர்கள், தேவர்கள் ஆகியோர்கள் உண்ணத்தகும் அமுதமயமான அன்னம், இனிப்பு முதலிய 6 சுவைகளும் நமது நாக்கு மற்றும் அதன் தேவதையான வருணனும் விராட் புருஷரின் நாக்கிலிருந்து தோன்றின. அந்த இறைவனுடைய மூக்கு எல்லாருடைய பிராணனான உயிருக்கும் அதன் தேவதையான வாயுவிற்கும் உற்பத்தி ஸ்தானம். அவரது முகரும் சக்தி அஸ்வினி தேவர்களுக்கும் மூலிகைகளுக்கும் சாதாரண வாசனைக்கு, அதான் கந்தத்திற்கும் விசேஷ கந்தத்திற்கும் சாதாரண கந்தத்திற்கும் சாதாரண வாசனை விசேஷமான அந்த வாசனைக்கு தோற்றுவாய். அது இறைவனது திருக்கண் நோக்கு, நேத்திரேந்திரியம், வெண்மை முதலிய எல்லா விதமான உருவங்களுக்கும் மற்றும் அவைகளை ஒளிரச் செய்கின்ற ஒளிக்கும் பிறப்பிடம் திருக்கண்கள், ஆகாயத்திற்கும் மற்றும் சூரியனுக்கும் காதுகள் 8 திசைகளுக்கும் மற்றும் அனைத்தையும் தூய்மை செய்கின்ற தீர்த்தங்களுக்கும் கேட்கும் திறன் சோத்திரேந்திரியம் ஆகாயத்திற்கும் மற்றும் ஒளிக்கும் தோற்றுவாய், அதனால் சப்தத்துக்கும் தோற்றுவாய். ஆகவே அவரது திருமேனி உலகின் அனைத்து பொருட்களின் கருவூலம், அழகிற்கே இருப்பிடம். பகவானுடைய திருமேனி, அவருடைய தோளிலிருந்து தொடு உணர்ச்சி, காற்று மற்றும் அனைத்து வேள்விகளும் அதாவது யாகங்களும் வெளிப்பட்டன. யாகங்களுக்கு இன்றியமையாத செடி கொடிகள், மரங்கள் மற்றும் மூலிகைகள் இவரது ரோமங்களிலிருந்து தோன்றியவையே. அந்த இறைவனது கேசம், தாடி, மீசை, நகங்களிலிருந்து மேகம், மின்னல், கற்கள், உலோகங்கள் வெளிவந்தன. கேசங்கள் மேகங்களுக்கும், தாடி, மீசை, மின்னல்களுக்கும், நகங்கள், கற்கள் முதலிய மற்றும் உலோகங்களுக்கும் தோற்றுவாயாக புரிந்து கொள்ள வேண்டும். இவரது திருக்கரங்கள் உலகை காக்கும் உலகபாலர்களுக்கும் தோற்றுவாய். அவரது திருவடிகளின் சரணம் பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம் ஆகிய மூவுலக நலன்களுக்கும் அனைத்து பயத்தினின்றும் காப்பதற்கும் இடமாகிறது. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவுற ஒரே பற்றுக்கோள் அவரது திருவடி தாமரைகளே. விராட் புருஷருடைய ஆண் குறியானது ஜலம், வீரியம், படைப்பு, மேகம் மற்றும் பிரஜாபதிக்கும் ஆதாரமானது. அவருடைய உபஸ்தம் ஜனன இந்திரியம், மகப்பேறு அடைவதின் பொருட்டு செயல்படும் உறவினால் தோன்றும் களைப்பை நீக்கும் சாந்திக்கு இருப்பிடம். நாரதா, பகவானுடைய பாயு, அதாவது மலம் வெளியேற்றும் இந்திரியம், யமன், மித்ரன் மற்றும் மலத்தை தள்ளுவதற்கும் குடலை தூய்மையாக்கும் இடமாகிறது. குதம், மலவாய், ஜீவர்களின் அழிவிற்கும் வறுமைக்கும் நரகத்திற்கும் மிருத்தி தேவனுக்கும் பிறப்பிடம். அவமானத்திற்கும் அதர்மத்திற்கும் தமோகுணமான அஞ்ஞானத்திற்கும் அவரது புட்டம் பிறப்பிடம். நாடிகளிலிருந்து நதிகளும் நதங்களும் தோன்றின. கிழக்கு நோக்கி பாயக்கூடியது நதிகள், மேற்கு நோக்கி பாயக்கூடியது நதங்கள் என்று சொல்லப்படுகிறது. தோன்றின. மலைகள் அவரது எலும்புகளிலிருந்து தோன்றின. விராட் புருஷரின் உதரமானது வயிறு, மூல பிரகிருதி, அன்னரசங்கள், சமுத்திரங்கள் மற்றும் பிராணிகளின் ஒடுக்கம், லயம் ஆகியவற்றின் உற்பத்தி ஸ்தானம் என்பர் ஞானிகள். அவரது இதயம் மனத்தின் தோற்றுவாய்.
நம் போன்றோரின் ஆண் பெண் என்கிற லிங்க சரீரத்துக்கு தோற்றுவாய். அந்த பரமபுருஷனுடைய சித்தம் ஆரத்திற்கும் எனக்கும் உனக்கும் சனகாதி முனிவர்களுக்கும் ருத்ர பகவானுக்கும் அறிவிற்கும் சத்துவ குணத்திற்கும் முக்கியமான ஆசிரியம் புகலிடம் அந்த பரமபுருஷனுடைய சித்தமானது. இவ்வளவு ஏன் நான் நீ ருத்ரன் உனக்கு முன் யார் நாரதர்கள் சொல்கிறார் பிரம்மதேவர். இவ்வளவு ஏன் நான் நீ ருத்ரன் உனக்கு முன் தோன்றிய சனகாதிகள் மரிச்சி முதலிய மகரிஷிகள் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் நாகர்கள் பறவைகள் விலங்குகள் பாம்புகள் கந்தர்கள் அப்சரசுகள் யக்ஷர்கள் அரக்கர்கள் பூதகணங்கள் ஊர்ந்து செல்லும் பிராணிகள் பசுக்கள் பிதர்கள் சித்தர்கள் வித்தியாதர்கள் சாரணர்கள் மரங்கள் நீர்வாழ்வன நிலம் வாழ்வன விண்ணில் வாழ்வன மற்றுமுள்ள பற்பல ஜீவன்கள் சூரியன் முதலிய கிரகங்கள் அஸ்வினி முதலிய நட்சத்திரங்கள் தோமகது முதலிய வால் நட்சத்திரங்கள் மற்றுமுள்ள நட்சத்திரங்கள் மின்னல்கள் இடிகள் மேலும் நடப்பது இனி நடக்கப் போவதுமான இவ்வுலகம் இவை யாவும் அந்த விராட் புருஷரே. இவை அனைத்தும் அவரது திருமேனியில் 10 அங்குல அளவு பரிமாணத்திற்குள்ளேயே அடங்கியுள்ளன. குறிப்பு: பிரம்மாண்டத்தின் 7 மறைப்புகளை ஆவரணங்களை பற்றி வேதாந்த பிரக்கிரியை கூறுவது காண்க. பூமியைப் போல் 10 மடங்கு பெரியது நீர், நீரைப் போல் 10 மடங்கு அதிகம் அக்னி, அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகம் வாயு, அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகம் ஆகாயம், ஆகாயத்தை போல் 10 மடங்கு பெரியது அகங்காரம், அகங்காரம் போல் 10 மடங்கு பெரியது மகத்து, அதைவிட 10 மடங்கு அதிகம் பிரகிருதி. இந்த மூல பிரகிருதியோ இறைவனது 1/4 பங்கு, அதாவது திருவடியின் கீழ். இதை 10 அங்குல நியதி என்கின்றன நூல்கள். சூரியன் தனது ஆதித்ய மண்டலத்தை ஒளிரச் செய்து வெளியுலகையும் ஒளிரச் செய்வது போல் இந்த விராட் புருஷரும் தனது விராட் திருவுருவை ஒளிரச் செய்து கொண்டு இந்த பிரம்மாண்டத்தின் உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமர நிறைந்து ஒளிரச் செய்கிறார். சபூமிம் விஸ்வதோ விருத்வா இந்த மந்திரத்தின் கருத்து இது. இனி பாதோ அஸ்ய விஸ்வா பூதானி ஏதாவன் அஸ்ய மகிமா என்னும் மந்திரங்களின் பொருளை விளக்குகிறார். மரண பயத்தை அளிக்கக்கூடிய கர்ம வினைகளை தாண்டியிருப்பவர் ஆகையால் பயமற்ற ஆனந்தத்திற்கும் கொள்கலனாகிறார். ஆகவே நாரதா, பிரபஞ்ச ரூபர் ஆயினும் ஆனந்தத்திற்கு வைப்படும் என்னும் காரணத்தால் பகவானது பெருமை எல்லையற்றது. பாதோ அஸ்ய விஸ்வா பூதானி என்கிற மந்திரம் விளக்கப்படுகிறது. அகில உலகங்களுக்கும் இறைவனது திருவடிகளில் உள்ளன. அதாவது இறைவனது ஒரு மிக சிறு பகுதியே அத்திருவடிகளில் அந்த சிறு பகுதியான பிரம்மாண்டத்தில் அனைத்து பிராணிகளும் வாழ்கின்றன என்கின்றனர் அறிஞர்கள். பூர்லோகம் புவர்லோகம் சொர்லோகம் இவைகளுக்கு மேலுள்ளது மகர்லோகம். அதற்கு மேல் உள்ளவை ஜனலோகம் தவோலோகம் சத்தியலோகம். அங்கு முறையே அழிவற்ற சுகமான அமுதம் சேமம் பயமற்ற மோட்சம் உள்ளன. குறிப்பு: பூர் புவர் சுவர் என்கிற உலகங்களிலும் உள்ள இன்பம் அழியக்கூடியது. மகர் உலகம் கிரம முக்திக்கு முறைப்படி பெறும் முக்திக்கு இருப்பிடமாக போதிலும் கல்பத்தின் முடிவில் அங்குள்ளவர்களுக்கும் ஸ்தான பிரம்சம், அதாவது இடம் நழுவுதல் ஏற்படுவதால் அவர்களுக்கும் அழிவற்ற இன்ப நிலை இல்லை. ஆனால் ஜனலோகத்தில் அங்குள்ளவர்கள் ஜீவித்திருப்பது வரை தங்கள் இடத்தை விட வேண்டியதின்மையால் அங்கு அழிவற்ற இன்ப நிலை உண்டு. அதனாலேயே அங்கு அமுதம் என்கிற இன்ப சுகம் உள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் மகர்லோகத்தில் வசிப்பவர்களுக்கு கல்ப முடிவில் சங்கர்ஷணன் என்னும் தீயால் உலகங்களும் பற்றி எறியும் பொழுது அவ்வெப்பத்தினால் துன்புறுபவர்களாக ஜனலோகத்திற்கு செல்ல வேண்டியது இருப்பதால் மகர்லோகத்திலும் அழிவற்ற நிலைத்த இன்பமில்லை. தபோலோகத்தில் அவ்வெப்பத்தின் துன்பமின்மையால் அங்கு சேமம் என்று நலமே உள்ளது. சத்தியலோகம் சென்றவனுக்கு முக்தி இன்பம் வெகு அருகிலேயே இருப்பதால் அங்கு அபயம், அதாவது பயமற்ற நிலை மோட்சம் உள்ளதாக கூறப்படுகிறது. இனி த்ரீபாத் ஊர்த்த உதைத் புருஷக என்கிற மந்திரம் விளக்கப்படுகிறது. இல்லற இன்பமுற்று புத்திரனை தோற்றுவிக்காத நைஷ்டிக பிரம்மச்சாரி, விந்து கீழ்நோக்கி நழுவாதவன் வானப்பிரஸ்தன் அவன் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. விந்து கீழ்நோக்கி நழுவாதவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. வானப்பிரஸ்தன் வனத்தில் வாசம் பண்ணுவன். துறவி இவருடைய 3 ஆசிரமங்களும் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்னும் உலகங்களையும் தாண்டி இறைவனது 3 பாதங்களாக இருக்கின்றன. பிரம்மச்சரிய விரதமில்லாத இல்வாழ்க்கையான உடையவன், இல்வாழ்வானது அதாவது இல்லறவாசியினுடைய ஆசிரமமானது பூவுலகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் இம்மூன்றினுள்ளே இருக்கிறது. அதாவது இல்லறத்தான் இந்திர உலகு வரை செல்லலாம்.
மற்ற மூவரும் பிரம்மச்சரியம், வானபிரஸ்தன், சன்னியாசி மூவரும் அதை தாண்டியுள்ள உலகங்களுக்கும் செல்லலாம். ததோ விஸ்வங் விக்ராமத்து என்ற மந்திரத்தின் பொருளை விளக்குகிறார். எங்கும் நீக்கமர நிறைந்த கஷேத்திரஞரான இறைவன் போகத்திற்கும் மோட்சத்திற்கும் சாதனமான 2 வழிகளை கற்பித்தார். ஒன்று வித்தை, அதாவது பகவத் தியானமாகிற உபாசனா மார்க்கம், இது ஞான மார்க்கம். மற்றது அவித்யை, அஜ்ஞானமாகிய கர்ம மார்க்கம். அவித்யா மார்க்கம் போகபோக்கியங்களை அளிக்கும் பிறவி உண்டு. வித்யா மார்க்கம் மோட்சத்தை அளிக்கும். வித்யா மார்க்கம் வடக்கு நோக்கி போவது, உத்தராயண மார்க்கம். அவித்யா மார்க்கம் தெற்கு நோக்கி பயணிப்பது, தட்சிணாயன மார்க்கம். இவற்றில் ஏதாவது ஒன்றை ஏற்று அந்த மார்க்கத்தில் மனிதன் செல்லலாம். இவ்விரண்டு மார்க்கங்களுக்கும் ஆதாரம் இறைவனே. இந்த பிரம்மாண்டத்தை தோற்றுவித்த இறைவனிடமிருந்துதான் பூமி முதலிய 50 பூதங்கள், கண் முதலிய பொறிகள், சத்துவம் முதலிய குணங்களின் சொரூபமாகிய விராட் புருஷர் தோன்றினார். இறைவன் இவ்வாறு பலவித உருவங்களாக பரிணமித்து அதனுள் விளங்கினாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவரே. சூரியன் இவ்வுலகத்திற்கு ஒளி தந்து விளங்க வைத்து தான் அதில் ஒட்டாது தனித்து நிற்பது போல பகவானும் ஒட்டுறதில்லை. விராட் புருஷருடைய அந்தர்யாமியாகி அந்த இறைவனுடைய தொப்புளிலிருந்து வெளிவந்த தாமரை மலரில் நான் தோன்றிய போது, பிரம்மதேவர் சொல்கிறார் நாரதத்தில், வெளிவந்து தாமரை மலரில் நான் தோன்றிய போது யாகங்களால் அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய அவயவங்களை தவிர வேறு எந்த பொருள்களும் இல்லை. நன்மனத்தானே நாரதா, அப்பொழுது அவருடைய அவயவங்களிலிருந்தே யாகத்திற்குரிய பசுக்கள், யூபஸ்தம்பம், அதாவது வேள்விக்குரிய பசுவை கட்டுவிக்கும் கம்பம், தர்பை பொருட்கள், இந்த வேள்விக்கான பூமி, நல்ல குணங்களுடைய வசந்த காலம், பாத்திரங்கள், மூலிகைகள், நெய், இனிப்பு முதலிய ரசங்கள், தங்கம் முதலிய உலோகங்கள், மிருத்திகை மண், நீர், ருக்குகள், யஜுசுகள், சாமங்கள், பிரம்மா, ஹோதா, அத்வர்யோ, ஆக்னித்ரன் என்கிற 4 ரித்விக்குகள், தர்ஷபூர்ண மாசம் முதலிய கர்மங்கள், ஜோதிஷ்டமம் முதலிய பெயர்கள், சுவாகாரம் முதலிய மந்திரங்கள், தட்சணைகள், விரதங்கள், தேவதைகள் பொருட்டு செய்யப்படும் உத்தேசத்தி யாகம், கர்மங்களின் செய்முறை கூறும் நூல்கள், அதற்கான சங்கல்பம், தீட்சை, அனுஷ்டானத்தின் முறைகள், விஷ்ணு கிரமம் முதலிய கதிகள், அந்தந்த தேவதைகளின் தியானங்கள், அதிலுள்ள ஈடுபாடாகிய ஸ்ரத்தை, தவறுதல் தோன்றினால் அதை நீக்கும் பிராயசித்தம், செய்த கர்மங்களை இறைவனிடம் அர்ப்பணித்தல் ஆகிய அனைத்து சம்பாரங்களையும் வேண்டிய பொருட்களையும் விராட் புருஷருடைய திருமேனியிலிருந்தே பெற்றுக்கொண்டேன். யக்ஞேன யக்ஞம் அயஜந்த தேவாஹா என்கிற மந்திர பொருளை விளக்கத் தொடங்குகிறார். இனி இவ்வாறு விராட் புருஷரான அந்த பகவானுடைய அங்கங்களிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை கொண்டே யாக திருவுருவரும் சர்வேஸ்வரமான பரமனை யாகத்தின் மூலம் பூஜித்தேன். பிறகு உனக்கு முன் தோன்றிய உன் சகோதரர்களான மரிச்சி முதலிய 9 பிரஜாபதிகளும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும், உண்மையில் எதற்கும் புலனாகாமல் இந்திரன் முதலிய உருவத்தால் அனைவரும் காணுமாறு விளங்கும் அந்த விராட் புருஷருடைய மனத்தை ஒருமுகப்படுத்தி பூஜித்தனர். இங்கு புருஷம் ஜாதம் அக்ரதகா என்ற மந்திரத்தின் பொருள் கூறப்பட்டது. குறிப்பு: 9 பிரஜாபதிகள் யாருன்னா மரிச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்ட, தக்ஷன். 10வது தான் நாரதர். 10 பிரஜாபதிகள். அதில் நாரதர் இல்லை, 9 பிரஜாபதிகள் இவர்கள் தான் நவ பிரஜாபதிகள். அதன் பின்பே சுவாயம்பு மனு முதலிய மனுக்கள், ரிஷிகள், பித்ருக்கள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகியோரும் உகந்த காலம் கிடைத்த போதெல்லாம் வேள்விகள் புரிந்து இறைவனை வழிபட்டனர். இது கல்பமாக நடக்கும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இயற்கையில் எந்த ஒரு குணத்திற்கும் ஆட்படாதவர், நிர்குணர். ஆனால் படைப்பை தொடங்குவதற்காக தன் பிரகிருதியான மாயினால் கல்யாண குணங்களை மேற்கொள்கிறார். அந்த ஸ்ரீமன் நாராயணனே இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமானவர். நான் அவருடைய ஆணைக்கு உட்பட்டு படைக்கிறேன். பரமசிவன் சம்மாரம் செய்கிறார். மாயையற்ற அந்த பரமனை விஷ்ணுவாகி உலகத்தை காக்கிறார். குழந்தாய், இப்பிரபஞ்சத்தை பற்றி நீ கேட்டதன் பதில் உனக்கு கூறியாயிற்று அல்லவா? இறைவனை தவிர வேறு காரணம் உள்ளது இல்லாதது எதுவுமே இல்லை. நாரதா, அன்பும் பாசமும் இயக்கமும் கொண்ட இதயத்துடன் எங்கும் எப்போதும் இறைவனையே நான் தியானித்து வருவதால் என் வாக்கு பொய்ப்பதில்லை. மனதும் தவறான எண்ணங்களை எண்ணுவதில்லை.
புலன்களும் அறநெறி வெடித்து தீய வழியில் செல்வதில்லை. நான் வேதமே திருமேனியாக கொண்டவன் என்று கூறும்படி தவம் செய்தேன். தவமே வடிவெடுத்ததோ என்று எண்ணுமாறும் தவம் செய்துள்ளேன். ஒருமைப்பட்ட மனதுடன் யோக பயிற்சியும் செய்தேன். நான் தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளுக்கு தந்தை. பிரஜாபதிகளுக்கும் தந்தை. ஆகவே அனைவரும் என்னை கொண்டாடுகிறார்கள். இவ்வளவு இருந்தும் என்ன பயன்? என்னை தோற்றுவித்த அந்த பரமனை இன்னும் நான் அறிந்தேனில்லை. இறைவன் பக்தியினால் அறியக்கூடியவர் என்பது கருத்து. தன் அடியார்களின் பிறப்பிறப்பு துன்பத்தை கலைப்பவரும், அனைத்து நலன்களையும் வாரி வழங்குபவரும், மங்களமே திருமேனியானவரும், கல்யாணமயமானவருமான அந்த இறைவனது திருவடிகளையே வணங்குகிறேன். அவரது மாயையின் திறன் எல்லையற்றது. ஆகாயத்திற்கும் தன் எல்லை தெரியாது. அவ்வாறே இறைவனுக்கும் அவரது மாயையின் எல்லை தெரியாது. அவ்வாறு இருக்க மற்றவர் எவ்வாறு அவரை அறிவர்? அந்த இறைவனுடைய உண்மை சொரூபத்தை நிலையை நானோ நீங்களோ ஏன் பரமசிவனோ கூட அறியவில்லையே. மற்ற தேவதைகள் எவ்வாறு அறிய முடியும்? அவரது மாயில் மயங்கிய நாம் அவரது மாயையான இவ்வுலகையே சரியாக அறியவில்லை. தமது அறிவிற்கேற்றவாறு மனம் போன போக்கில் கற்பனை செய்கிறோம். அவ்வளவுதான். நம்மை போன்றவர்களும் அவரது உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமலேயே ஏதோ அவரது திருவிளையாடுகளை பற்றி பேசி வருகிறோம். அவ்வாறான இறைவனின் திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். இறைவனது திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். பெறப்பட்ட அந்த ஆதி பகவான் ஒவ்வொரு கல்பத்திலும் தானாகவே தன்னிடத்தில் பரிபாலித்துக் கொள்கிறார், சங்கரித்து அழித்து கொள்கிறார். முன்பு 35-36 ஸ்லோகங்களில் அந்த இறைவனை உண்மையாக அறிந்தவர் எவருமில்லர் என்று கூறியவர் இப்பொழுது அவரது உண்மை ஸ்வரூபம் என்னவென்பதை கூறுகிறார். அந்த இறைவன் அணுவளவு மாயை கூட இல்லாதவர், சுத்த ஞான சொரூபி, அந்தராத்மா என்ற வடிவில் எங்கும் நிறைந்திருப்பவர், 3 காலங்களிலும் நித்தியமாக நிறைந்து விளங்கும் சத்திய வஸ்து. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. முக்குணங்களும் அற்றவர், தொடக்கமில்லாத தொன்மையானவர். அவரை தவிர இரண்டாவதாக வேறு ஒரு பொருளும் இல்லாதவர். நாரதா, மனம், பொறிகள் மற்றும் உடலை தன்வயப்படுத்தி தெளிவடைந்த முனிவர்கள் தியானத்தின் மூலம் அந்த இறைவனை அறிகிறார்கள். ஆனால் அறிவெளிகள் தங்கள் தீய எண்ணங்களால் தவறான தர்ம நெறியில் உண்மையை ஒழிக்கும் பொழுது அவர்களுக்கு புலப்படுவதில்லை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவானின் முதல் அவதாரம் பிரகிருதியான மாயையை இயக்கச் செய்யும் விராட் புருஷரே. காலம், சுபாவம், காரிய காரணங்கள், மகத்தத்துவம், 50 பூதங்கள், அகங்காரம், முக்குணங்கள், பொறிபுலன்கள், சமஷ்டி வியஷ்டியான உருவங்கள், பிரம்மாண்டம், இவைகளின் அதிர்ஷ்டான தேவதைகள், ஸ்தாவர ஜங்கமங்களான அனைத்து உயிர்கள் ஆகிய அனைத்தும் அந்த பகவானது திருவுருவங்களே. நான், அதாவது பிரம்மாவாகிய நானும், பரமசிவன், ஸ்ரீ விஷ்ணு, தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள், நாரதா, நீ, உன்னை போன்ற பக்தர்கள், சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை பரிபாலிக்கும் இந்திரன் முதலியவர்கள், பறவை உலகை காக்கும் கருடன் முதலானோர், மனித உலகில் மன்னர்களான மனு சக்கரவர்த்தி முதலியவர்கள், பாதர உலகத்தை காக்கும் அனந்தன், வாசுகி ஆகியோர், கந்தர்வர்கள், வித்யாதர்கள், சாரணர்கள் ஆகியோரின் தலைவர்கள் மற்றும் அரக்க அதிபதிகள், உரகர்கள், நாகர்கள், வசிஷ்டர் முதலான ரிஷிகள், அர்யமா முதலிய பித்ரு தலைவர்கள், பிரகலாதன் முதலிய தைத்தியர்கள், கபிலர் முதலிய சித்தர்கள், அசுர தலைவரான மயன் முதலானோர் மற்றும் உள்ள பூத பிரேத பிசாச கூஷ்மாண்டர்கள், நீர் வாழ்வன, நிலம் வாழ்வன விலங்கினங்கள் மற்றும் ஐஸ்வர்யம், ஒளி ஆகிய தேஜஸ், புலன்களின் திறன், மனோதிடம், உடல் வலிமை, பொறுமை ஆகிய குணங்களுள்ள உலகின் அத்துணை வஸ்துக்கள், சோபை என்று சொல்லக்கூடிய அழகு, வெட்கம், பெருமை, புத்தின அறிவுத்திறன் ஆகியவை அனைத்தும் கொண்டவைகள், பற்பல விதமான வர்ண ஜாலங்கள் கொண்டன, அழகுள்ளன, அழகற்றன ஆகிய அனைத்துமே அந்த இறைவனின் விபூதி தத்துவங்களே, அவரது திருமேனி திருவுருவமே. நாரதா, இது மட்டுமின்றி பரமபுருஷனான பகவானது பாவனமான முக்கியமான திருவிளையாடுகளையும் சாஸ்திரங்கள் அழகுற கூறுகின்றன. அவை செவிக்கினிய செஞ்சொல் மற்றும் அனைத்து குற்றங்களையும் வற்றடிக்கும் தன்மையன. அனைத்து குற்றங்களையும் வற்றடிக்கும் தன்மையான அவற்றை உனக்கு கூறுகிறேன். ஒருமைப்பட்ட மனதுடன் கேள். ஸ்ரீமத் பாகவத மகாபாரதம் 2வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் 38.
7வது அத்தியாயம் பகவானது திருவிளையாடல்கள். பிரம்மதேவர் கூறலானார். முதலில் வராக அவதாரம் பற்றி கூறுகிறார். எல்லை காண இயலாத பெருமை படைத்த அவருடைய பெருமை பற்றி கூறுகிறேன் கேள்னு சொன்னார் இல்லையா, நாரதத்தில் இப்போ சொல்கிறார். அவருடைய அவதார கதைகள்லாம் சொல்கிறார். பிரம்மதேவர் கூறலானார். முதலில் வராக அவதாரம் பற்றி கூறுகிறார். எல்லை காண இயலாத பெருமை படைத்த பகவான் பிரளய காலத்தில் நீரில் மூழ்கிய பூமியை மேலே தூக்க வேண்டி யாகத்தின் சொருபமாக உடைய வராகமாக திருமேனி கொண்டார். யாகத்தின் வடிவமாக யக்ஞஸ்வரூபியாகிய பகவான் வராகமாக திருமேனி கொண்டார். முதல் தைத்தியனான அந்த யக்ஞ ஸ்வரூபமே வராகமூர்த்தி யக்ஞ வடிவம்தான், வேள்வியின் திருவுருவம் தான். முதல் தைத்தியனான இரண்யாக்ஷன் பெருங்கடலின் நடுவே அவரோடு போரிட எதிரே வர இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டி தள்ளியது போல வராக பகவான் தன் தெத்தி பெருக்களால் அவனது மார்பை பிளந்து தள்ளினார். அந்த வேள்வி திருவுரு மேற்கொண்டது. பின் அவரே ருச்சி என்ற பிரஜாபதியிடம் மனைவி ஆகுதியின் திருவயிற்றில் சுயக்ஞன் என்ற திருப்பெயருடன் திருவாவதாரம் செய்தார். அதன்பின் தக்ஷணை என்னும் தன் மனைவியிடம் சுயமர்கள் என்கிற தேவர்களை தோற்றுவித்தார். மூவுலகளின் துயரத்தையும் நீக்கினார். ஆகவே இவரது தாய் வழிபாட்டனரான மாதா மகராஜ் சுவாம்பு மனு இவரை ஹரினா துன்பங்களை களைபவர் என்று பெயரிட்டு அழைத்தார். ஹரின்னு பேர் வச்சதே சுவாம்பு மனு தானா பகவானுக்கு. தேவர்களை தோற்றுவித்தார் என்பதால் அவரது செயலும் உலகங்களின் துன்பங்களை குறிப்பு தேவர்களை தோற்றுவித்தார் என்பதால் அவரது செயலும் உலகின் துன்பங்களை களைந்தார் என்கிற செயலின் பயனும் கூறப்பட்டது என்கிறார் ஸ்ரீதர சுவாமி. இதேபோல் இனிவரும் இடங்களிலும் ஊகித்தறிக. கபிலாவதாரம் கூறப்படுகிறது. நாரதா, கர்த்தம பிரஜாபதி தேவகுதி என்கிற சுவாம்பு மனுவின் பெண்ணிடம் 9 பெண்களுக்கும் பிறகு 10வது குழந்தையாக பகவான் திருவாவதாரம் செய்தார். உலகில் பந்த பாசங்களால் அழுக்கடைந்த மனம் கொண்ட தன் தாய்க்கு பகவானுடைய ஆத்ம தத்துவமான பிரம்ம வித்தியை உபதேசித்தார் கபில வாசுதேவர். அதனால் அந்த தாய் முக்குணங்களின் பட்டுதலான உலகியல் சேற்றை இப்பிறவிலேயே கழுவி தூய்மை பெற்று கபிலர் சென்ற மோட்சத்தை அடைந்தாள் தேவகுதி. தத்தாத்திரேயுடைய திருவாவதாரம். சுவாம்பு மன்வந்தரத்தின் சப்தரிஷிகளில் ஒருவரான அத்ரி மகரிஷி இறைவனே தனக்கு மகனாக வேண்டுமென வேண்டி தவமேற்ற அதனால் மகிழ்ந்த பகவான் என்னையே உனக்கு கொடுக்கின்றேன், தத்தம் செய்கின்றேன் என்று கூறி அவரது மனைவி அனசுயா தேவியிடம் புத்திரனாக பிறந்தால் தத்தன், அதாவது தன்னை தத்தம் செய்ததால் அத்ரிக்கு தன்னை தத்தம் பண்ணதால் தத்தாத்திரேயன் என்று அழைக்கப்பட்டார். யயாதியின் குமாரனான யது மகாராஜனுக்கும் ஐகேய குலத்தில் திலகமான கார்த்தவீர்யார்ஜுனனுக்கும் தத்தருடைய திருவடி தாமரைகளின் மகரந்த துகள்களை பெற்று புனிதராகி யோக சித்திகளான போக மோட்சங்களை இவ்வுலக இன்பம் பரலோக இன்பம் இரண்டையும் அடைந்தார்கள். அது கார்த்தவீர்யார்ஜுனனும் யது மகாராஜனும். இனி குமார அவதாரம் கூறுகிறார். அனைத்தையும் படைக்க வேண்டுமென்று விரும்பிய நான் தவம் புரிந்தேன். அந்த தவம் பகவதர்ப்பணமாக செய்யப்பட்டதால் பகவான் சன என்கிற முதல் 2 எழுத்துக்களை கொண்டு சனகர், சனந்தனர், சனத்சுஜாதர், சனத்குமாரர் என்கிற திருப்பெயர்களுடன் 4வராக திருவாவதாரம் செய்தார். அவர்கள் முன் கல்பத்தின் பிரளய காலத்தில் மறைந்து போன ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்தில் மகரிஷிகளுக்கு உபதேசித்தனர். அதை அவர்களும் மனத்தில் நன்கு தெளிவாக உணர்ந்தனர். அவர் நரநாராயண அவதாரம் கூறுகிறார். தர்ம தேவதிக்கு தக்ஷ பிரஜாபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவளிடம் நரன், நாராயணன் என்கிற 2 குழந்தைகளாக பிறந்தார். பகவான் அவருடைய தவ வலிமை ஒப்புயர்வற்றது. அதனால் பயந்த இந்திரன் அவளது தவத்தை குலைக்க மன்மதனை தனது சேனைகளுடன் ரம்பை முதலிய அப்சரசுகளையும் அனுப்பினான். நரநாராயணனுடைய தபச கலைக்கிறதுக்காக இந்திரன் அப்சரசுகளை அனுப்புகிறான். ஆனால் தங்களை விட மிக்க அழகுள்ள பகவானது தொடையிலிருந்து தோன்றிய ஊர்வசி முதலிய பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்வதையும் அதனால் அவர்களது மனது விகாரமடையாமல் இருப்பதையும் கண்டு வெட்கப்பட்டு இந்திரன் அவளது தவத்திற்கு இடையூறு செய்ய இயலாது என்று திரும்பினான். பரமசிவன் முதலிய திறன்மிக்கவர்கள் தங்கள் கோப கணலால் மன்மதனியை எரித்து சாம்பலாக்குகின்றனர். ஆனால் தன்னைத்தானே எரிக்கும் அடக்க முடியாத அந்த கோபத்தை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அவ்வாறான சினம் நரநாராயணர்களை நெருங்கவே அஞ்சுகின்றது. அவ்வாறு இருக்க அதற்கும் கீழான காமம்,
அந்த நரநாராயணர்களை எவ்வாறு தன் வயப்படுத்த முடியும்? அந்த நரநாராயணர்களை எவ்வாறு தன் வயப்படுத்த முடியும்? ஒப்பு நோக்குக. குரோத சுதர்ஜய சத்ருஹோ. மகாபாரதம் வனபர்வம். யக்ஷபிரஷ்ண கேள்வி. குரோத சுதுர்ஜய சத்ருஹோ. குரோதத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். உள்ளம் கவர்ந்தெழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் என்க. சிவபிரகாச சுவாமிகள் நன்னதி. தன்னைத்தான் காக்கேன் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று திருக்குறள் சொல்கிறது. தந்தையான அரசன் உத்தானபாதன் கண்ணெதிரில் இருக்கும்போதே மாற்றந்தாயான சுருச்சியின் சொல்லம்புகளால் புண்பட்ட துருவன் சிறு குழந்தையாயினும் தவம் புரிவதற்காக வனம் சென்றான். அவனது தவம் கண்டு மகிழ்ந்த பகவான் தன்னை துதித்த துருவனின் எதிரே தோன்றி என்றுமே அழிவற்ற துருவ பதத்தை அளித்தார். அந்த துருவனது ஸ்தானத்தை அதற்கு மேலிருக்கும் தேவர்களும் அதன் கீழிருக்கும் சப்தரிஷிகளும் இன்னும் சுற்றி வந்து துதிக்கின்றனர். துருவனை காப்பதற்கென்றே செய்த திருவாவதாரம் இது என்று சான்றோர் கூறுகின்றனர். துருவனை காப்பதுக்கு ஒரு அவதாரம் எடுத்தார் பகவான். அதான் பிரத்யட்சமாக தோன்றினார். அவர் பிருது சக்கரவர்த்தியின் திருவாவதாரம். சினமடைந்த மகரிஷிகள் என்றும் வீண் போகாத வஜ்ராயுதம் போன்ற தங்கள் சாபத்தால் தீய வழியில் சென்ற மன்னனான வேணனை அரச பதவியும் செல்வத்தையும் இழந்து நரகத்தில் விழும்படி செய்தனர். ஆனால் முனிவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கிய பகவான் வேணனது கைகளிலிருந்து புத்திரனாக திருவாவதரித்து புத் என்னும் நரகம் அடையாதவாறு அந்த வேணனை காப்பாற்றினார். அதனால் பிருது என்ற பெயரடைந்த பகவான் உலகிற்கு உலக நலனுக்காக பசு உருவம் கொண்ட பூமியிலிருந்து அனைத்து செல்வங்களையும் கறந்தளித்தார். பிறகு ரிஷபாவதாரம், ரிஷப திருவாவதாரம், ரிஷபதேவ திருவாவதாரம். இதே பகவான் அக்னிதரின் மகனான நாபி என்கிற மன்னனின் மனைவியான சுதேவி என்றழைக்கப்படும் மேலதேவியின் திருவுதரத்தில் ரிஷபதேவர் என்ற திருநாமத்துடன் திருவாவதாரம் செய்தார். பரமஹம்சாசிரமத்தில் நிற்கும் ரிஷிகளின் தர்மத்தை உலகிற்கு அனுஷ்டித்து காட்ட பொறிகளை அடக்கி அனைத்து பட்டுகளையும் திறந்து அமைதியான நிலையில் எங்கும் எதிலும் சமமான நோக்குடையவராய் பாமர மக்கள் தன்னை ஜடன் என்று நினைக்குமாறு பகவத் ஸ்வரூபத்தில் லயமடைந்து தியான யோக சமாதியில் இருந்தார். இது என்னன்னா சன்னியாச தர்மத்தை நடத்தி காட்டின அவதாரம். அவர் ஹயக்கிரீவ அவதாரம். மேலும் நான் செய்த சத்திரயாகத்தில் யக்ஞபுருஷரான அந்த பகவான் உருக்கி வார்த்த தங்கம் போன்ற திருமேனியுடன் வேதமே உருவெடுத்ததோ அல்லது வேதங்கள் கூறும் வேள்விதான் திருமேனியை வெற்றதோ என்னுமாறு வேள்விகளால் போற்றப்படுகிற அனைத்து தேவதைகளின் சொருபரான ஹயக்கிரீவ மூர்த்தியானவர் தோன்றினார். அவர் மூச்சு விடும்போது அவருடைய மூக்கிலிருந்து மனம் கவரும் வேதங்கள் வெளிவந்தன. அதுபோல் மத்ஸ்ய அவதாரம். சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவில் இனி வரப்போகும் வைவஸ்வத மன்வந்தரத்தில் மனுவாக விளங்கப் போகும் சத்தியவிரதன் என்கிற திராவிட தேசத்து, அது தமிழ் தேசத்து மன்னனுக்கு மத்ஸ்ய ரூபத்தில் காட்சியளித்தார். தோணி உருவில் பிரளயத்தில் மிதந்த பூமிக்கு ஆதாரமாக இருந்த அந்த பகவான் தான் சகல ஜீவன்களுக்கும் ஆதாரம். பயங்கரமான அந்த பிரளய ஜலத்தில் எனது முகத்திலிருந்து நழுவி விழுந்த வேதங்களை எடுத்துக்கொண்டு அதிலேயே விளையாடி மகிழ்ந்தார். கூர்மாவதாரம். ஒரு அசுரன் பிரம்மதேவர் வேதத்தை பறிச்சு போயிட்டான். உடனே மத்ஸ்யாவதாரம் எடுத்த பகவான் அந்த அசுரனை வதம் செய்து அந்த வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம். கூர்மாவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற விரும்பி திருப்பார்கடலை கடைந்த போது பகவான் ஆமை திருமேனி கொண்டு மத்தான அந்த மந்திர மலையை தன் முதுகில் தாங்கினார். அந்த மலை முன்னும் பின்னுமாக சுழலும் போது தன் முதுகை சொரிவது போன்ற இதமான உணர்வு கொண்ட பகவானுக்கு சற்றும் தூக்கமும் வந்தது. தேவராசனம் கடையும் போது முதுகு சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த மலை உருள்றது முதுகில் சற்று தூக்கம் வந்து தான். நரசிம்ம அவதாரம். அசுர மன்னனான ஹிரண்யகசிபுவிடம் பயந்து நடுங்கிய தேவர்களது பயத்தை போக்க சுழலும் கண்கள், மேல் நோக்கி நிமிர்ந்த புருவங்கள், ஓரை பற்கள் கொண்டு மிக பயங்கரமான சிம்ம முகத்துடன் நரசிம்மனாக பகவான் திருவாவதாரம் செய்து கதையால் தன்னை தாக்க வந்த ஹிரண்யகசிபுவை விரைவாக தன் மடியில் கிடத்தி இங்குமங்கும் நெளியும் அவனை தன் கூரிய நகங்களால் பிளந்து கொன்றார். ஹரி, பக்தர்களின் துன்பத்தை களைபவன் என்ற பெயர் ஹரி அவதாரம். ஹரினான பக்தர்களின் துன்பத்தை களைபவர் என்ற பெயர் பெற்ற திருவாவதாரம் கஜேந்திர மோட்சத்தில் அவதரித்தார். கஜேந்திர மோட்சம் அவதரிக்க வந்தது யாருன்னா ஹரி அவதாரம் தான். அந்த மோட்சம் மிக்க பலமுடைய முதலை கால்களை கவி பிடித்து குளத்து நீருக்குள் இழுக்கவே அதனால் துன்புற்ற யானை கூட்ட தலைவனான கஜேந்திரன்
தாமரையை துதிக்கையில் ஏந்தி ஆதி மூலமே அகில உலகநாதனே நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தே மங்காத பெரும்புகள் கொண்டவனே திருப்பெயரை செவியார பருகிய போதே சகல மங்களங்களையும் அளிக்கும் அள்ளித்தரும் பெரும் பெயருடையவாய் திருப்பெயரை செவியார பருகிய போது சகல மங்களங்களையும் அள்ளித்தரும் பெயருடையாய் என்று உரக்க துதித்து பிளறியது அந்த யானை கஜேந்திரன். எவராலும் உள்ளபடி அறிய இயலாத பெருமை கொண்ட ஆனால் அனைத்தும் அறிந்த ஸ்ரீ ஹரியான பகவான் தன்னை சரணம் பற்றி அந்த யானையின் குரலை கேட்டு சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி கருடன் மேல் ஏறிக்கொண்டு அந்த குளக்கரை வந்து தன் சக்கரத்தால் முதலையின் வாயை பிளந்து மிகுந்த கருணையோடு யானையின் துதிக்கையை பற்றி தூக்கி காத்தார். அவர் வாமன அவதாரம். தேவமாதாவான அதிதி தேவியின் புதல்களிலேயே வாமனனான பகவான் தான் கடைக்குட்டி, சிறியவர். இந்திரனுக்கு தம்பின்றதால் அவருக்கு உபேந்திரன் அப்படின்னு பேர். ஆனால் தேவர்களுக்காக மன்னன் பலியிடம் 3 அடி மண் வேண்டுமென வியாசித்து பெற்று அதை தான் வைத்து கொள்ளாது இந்திரனுக்கு அளித்து திரிவிக்ரமனாக திருமேனி கொண்டு மூவுலகளையும் ஈரடியால் அளந்து நின்றாரே, அந்த நீர்மை குணத்தால் கடைக்குட்டி தலைக்குட்டி ஆனார், சிறந்தவனானார். அறநெறி தவறாது நேர்மையான வழியில் நின்று வரும் ஒருவனை அவனது பதவியிலிருந்தோ செல்வத்திலிருந்தோ எவ்வகையாலும் கீழே இறக்காமல் சகல சக்திகளும் படைத்த பகவான் தானே அவனிடம் சென்று 3 அடி நிலம் வேண்டி அவனுக்கு அருள் பாலித்தார். இதிலிருந்து நன்னெறியில் நிற்கும் ஒருவனை பணிவுடன் வேண்டி யாசகம் கேட்டு அடக்க வேண்டும், வேறு வழியால் அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். மகாபலி பகவான் வாமனருடைய திருவடி தீர்த்தத்தை தலையில் ஏற்றான். அதைவிட இந்திர பதவி ஒரு பெரிய லாபமா என்ன? ஆச்சாரியர் சுக்கிரர் தடுத்த போதிலும் தான் அளித்த வாக்கை காப்பாற்றுவதை விட வேறு எதையும் செய்யாத அவன் ஆச்சாரியர் சுக்கிரர் தடுத்த போதிலும் தான் அளித்த வாக்கை காப்பாற்றுவதை விட எதையும் செய்ய அவன் தயாராக இல்லை. அதனால் என்ன ஆயிற்று? பகவானுக்கு 3வது அடி நிலத்தை கொடுப்பதற்காக தன் தலையில் பகவானுடைய திருவடிகளை ஏற்றுக்கொண்டானே. நானும் மற்றுமுள்ள எல்லா பொருள்களும் பகவானுடையவை என்று நினைத்து தன்னையே அர்ப்பணித்து கொண்டானே. ஆத்ம நிவேதனம். தன்னையே அர்ப்பணித்து கொண்டானே. அதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? அவர் ஹம்சாவதாரம். நாரதா, உன்னுடைய அத்தியந்த பிரேம பக்தியால் மகிழ்ந்த பகவான் யோகம், ஞானம், ஆத்ம தத்துவம் இவற்றை விளங்க செய்யும் பாகவத தர்மமான பக்தி யோகத்தை ஹம்சரூபியாக உனக்கு உபதேசித்தார். இறைவனையே சரணமாக பற்றிய பக்தர்களே அது எளிதில் பெற முடியும், அறிய முடியும். அந்த பகவானே சுவாயம்புவம் முதலிய மன்மந்திரங்களில் அந்தந்த மனுவாக திருவாவதாரம் செய்து மனு வம்சத்தை காத்தருளி தீயர்களை அழித்து நல்லோர்களை காத்து கமனீயமான தன்னுடைய புகழை தனது சுதர்சன சக்கரத்தின் நிகரற்ற தடைபடாத ஒளி போல் சத்திய உலகு வரை எங்கும் பரவச் செய்கிறார். தன்வந்திரி அவதாரம். பிறகு பகவான் தன்வந்திரி என்ற பெயர் கொண்டு திருப்பார்கடலில் திருவாவதாரம் செய்து தன் பெயரை உபசரித்த மாத்திரத்திலேயே மானிடர்களில் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறார். தேவர்களுக்கு அமுதம் அளித்து இறப்பட்டவர்களாக ஆக்கி அசுரர்கள் அபகரித்து சென்ற அவரது வேள்வியின் ஆவிர்வாகத்தை திரும்ப பெறச் செய்தார். ஆயுர்வேதமான அவுணர்கள் அபகரித்து சென்ற அவரது வேள்வியின் ஆவிர்வாகத்தை திரும்ப பெறச் செய்தார். ஆயுர்வேதமான மருத்துவ நூலையும் உலகிற்கு அளித்தார். பரசுராம அவதாரம். அந்தணர்களை காக்க வேண்டி மன்னர்கள் விதி பயனால் அதை விடுத்து அவர்களை துன்புறுத்தி தங்களை தாங்களே அழித்து கொள்ள முற்பட்டார்கள். உலகத்திற்கு துன்பம் செய்தபோது குறைவற்ற தடைபடாத பராக்கிரமம் கொண்ட பகவான் பரசுராமராக திருவாவதாரம் செய்து தனது கூர்மையான மொழிவினால் கோடாலினால் தீயோர்களான மன்னர்களை 21 முறை அழித்தார். பரசு ஏந்தியதால் பரசுராமன் என்று பெயர் அவருக்கு. அவர் ஸ்ரீ ராமாவதாரம். லக்ஷ்மிபதியான பகவான் தனக்கு அருள் புரிய வேண்டி மகிழ்ச்சியோடு தனது அம்சங்களான பரதன், சத்ருகுணன், லக்ஷ்மணன் என்கிற தம்பிகளுடன் இக்ஷ்வாகு குலத்தில் ஸ்ரீ ராமனாக திருவாவதாரம் செய்தார். தன் தந்தையின் கட்டளையை தலைமையில் கொண்டு தம்பி லட்சுமணனுடன் மனைவி சீதையுடன் வனம் புகுந்தார். அப்பொழுது வனத்தில் ஸ்ரீராமரிடம் பகைத்த விரோதம் கொண்ட ராவணன் அவர் திருக்கரங்களினாலேயே மடிந்தான். முப்புறமெரித்த முக்கண்ணன் போல் வெகுண்டு தன் பகைவனான ராவணது இலங்கையை எரிக்க விரும்பி கடற்கரை வந்து
ஸ்ரீராமனது திருக்கண்கள் தன் நாயகியான சீதையை பிரிந்த கோபத்தால் சிவக்க, அந்த வெம்மை தாங்காது கடலுள்ள மீன்கள், முதலைகள், பாம்புகள் முதலென வெந்து தவித்தன. இதனால் பயந்து நடுங்கிய கடலரசன் உடனே ஸ்ரீராமனுக்கு இலங்கை செல்ல வழிவிட்டான். முன்பொரு சமயம் ராவணன் தேவேந்திரனோடு போர் புரிய சென்றபோது இந்திரனின் வாகனமான ஐராவதத்தின் தந்தங்கள் ராவணனது மார்பில் பட்டு ஒடிந்து பொடிப்பொடியாகின. அப்பொடிகள் நாற்புறமும் சிதற 4 திசைகளும் வெள்ளை மேகம் சூழ்ந்தாற்போல் தோன்றின. இதனால் செருக்குற்ற ராவணன் சற்றே சிரித்தான். ஆனால் ராமபத்னியான சீதா பிராட்டியை கவர்ந்ததால் நடக்கும் ஸ்ரீராமராவண போரில் பகவான் ஸ்ரீராமனது வில்லின் நானொலி கேட்டவுடனேயே அவனது செருக்கும் அவனது உயிரோடும் அழியப் போகிறது என்று வருங்காலத்தில் கூறுவதால் பிரம்மதேவர் நாரதுக்கு உபதேசம் செய்த காலத்திற்கு பின்பே ஸ்ரீராமவதாரம் நடந்தது என்று தெரிகிறது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அரக்கத்தனம் கொண்ட அசுர அம்சங்களான அரசர்களும் அவருடைய சேனைகளும் பூமியை ஆக்கிரமித்து மரணறி கொண்டு மக்களை துன்புறுத்துங்கால் அத்துன்பத்தை நீக்க சர்வேஸ்வரான பகவான் பொன்னிற மேனி படைத்த ஸ்ரீ பலராமனாகவும் கார்வண்ண மேனி படைத்த ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் தனது அம்சர் பூதர்களாக இப்புவியில் தோன்ற செய்யப் போகிறார். பாமர மக்கள் அறியாவண்ணம் இவ்வுலகில் தனது மகிமையை வெளிப்படுத்தும் பற்பல அற்புத திருவிளையாடல்கள் புரியப் போகிறார். ஸ்ரீ கிருஷ்ணன் சாக்ஷாத் பகவானே என்பது இல்லாவிடில் ஒரு சிறு குழந்தை பெருத்த அரக்கியான போதனையின் உயிரை குடிக்க முடியுமா? 3 மாத குழந்தை காலினால் உதைத்ததும் ஒரு பெரிய வண்டி சகடாசுரன் என்ற வண்டியானது முறியுமா? தவழும் குழந்தை வானளாவிய 2 பெரிய மருத மரங்களின் இடையில் சென்றதால் வேருடன் முறிந்துதான் அந்த மரங்கள் விழுமா? ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணன் சாக்ஷாத் பகவானே. காளியன் என்ற பாம்பின் நஞ்சு கலந்த யமுனை நீரை பருகி கன்றுகளும் பசுக்களும் இடையர்களும் இறந்தபோது அமுதம் பொழியும் தன் திருக்கண் நோக்கால் அவர்களை பிழைக்கச் செய்து அந்த நீரை தூய்மைப்படுத்த தீப்பறக்கும் சுழலும் நாக்கும் கொண்ட காளியனை அந்த மடுவிலிருந்து துரத்தி அதில் ஜலக்கரடை செய்யப் போகிறார். காளியனை விரட்டிய அன்றைய இரவில் யமுனை கரையில் உடலுணர்ச்சியின்றி அயர்ந்து நித்திரை செய்யும் கோகுலவாசிகளையும் பசுக்கூட்டங்களையும் கோடைக்கால காட்டுத்தீ 4 புறமும் சூழ்ந்து கொள்ளவே பகவான் அவர்களை கண்களை மூடிக்கொள்ள சொல்லி கண் திறக்கும் நேரத்துக்குள் அங்கிருந்து வேறு வனத்திற்கு கொண்டு செல்லப் போகிறாரே. பாண்டிய வனத்துக்கு வேறு வனத்துக்கு கொண்டு செல்ல போகிறாரே. அந்த தீயெல்லாம் பானம் பண்ணிட்டார். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலாக அது எவ்வளோ பெரிய அற்புதம்! இதை இறைவனால் மட்டும்தான் செய்ய இயலும். இவரது தாய் யசோதை இவரை கட்டி போட எத்தனையோ கயிறுகளை ஒன்று சேர்த்து முடிந்து கட்டியும் முடி போட இன்னும் 2 அங்குலம் தேவைப்பட்டது. இவர் கொட்டாவி விடும்போது அவரது திருவாயில் 14 உலகங்களையும் கண்டு முதலில் பயந்து பின் ஒருவாறு சமாளித்து கொள்ளப் போகிறார் யசோதை. அந்த யசோதையே இதன் வாயிலாகத்தான் இவரது பெருமைகளை தெரிந்து கொள்ளப் போகிறார். மலைப்பாம்பின் வாயிலிருந்து வருணலோகத்திற்கு கடத்தி செல்லப்பட்ட நந்தகோபரை வருணபாசத்திலிருந்து விடுவிக்கப் போகிறார். மயனுடைய மகனான வியோமாசுரனால் கவர்ந்து செல்லப்பட்டு மலைக்குகையில் அடைத்து வைக்கப்பட்ட கோபர்களை காக்கப் போகிறார். அவருடைய கஷ்டங்களை நீக்கி காக்கப் போகிறார். பகலெல்லாம் மாடு மேய்த்து களைத்து இரவிலே அயர்ந்து தூங்கும் கோகுலவாசிகளை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லப் போகிறார். கோபர்கள் செய்ய முயற்சித்த இந்திரயாகம் தன்னால் தடைப்பட்ட போது கிருஷ்ணரால் தடைப்பட்ட போது சினந்த இந்திரன் கோகுலத்தையே அழிப்பதற்கு பிரளய காலம் போல் பெருத்த மழையை பொழிகையில் கோபரிடம் பசுக்களிடம் கருணை கொண்டு ஒரு சிறு பிள்ளை நாய்க்கொடையை தூக்கி பிடிப்பது போல 7 வயது பாலகனான ஸ்ரீகிருஷ்ணன் கோவர்த்தன மலையை எவ்வித சோர்வுமின்றி விளையாட்டாகவே 7 தினங்கள் ஒரே கையில் தாங்கி பிடிக்கப் போகிறார். இதெல்லாம் பின்னாடி வரும்போது முன்னாடியே பிரம்மதேவர் நாரதத்தில் சொல்கிறார். பிருந்தாவனத்தில் சரத்கால பூரண நில ஒளியில் ராசக்கிரடை, அதாவது குறவை கூத்து என்று சொல்லப்படுகின்ற ராசக்கிரடை செய்ய விரும்பிய பகவான் தனது புல்லாங்குழலின் ஒளியால் கோப யுவதிகளின் மனத்தில் விரகதாபத்தை தோற்றுவிக்கப் போகிறார். அவ்வாறு வேணுநாதத்தில் மயங்கிய கோப யுவதிகளை குபேரனது பணியாளரான சங்கசுடன் கவர்ந்து செல்கையில் அவனது தலையை கொய்து அவர்களை மீட்டு வரப்போகிறார். பிரலம்பன், தேனுகன், பகன், கேசி, அரிஷ்டன் முதலிய அசுரர்கள், சாணரன் முதலிய மல்லர்கள், குவளையாபிடம் என்ற யானை, கம்சன், தாளையவனன், நரகாசுரன், பௌண்டிரக வாசுதேவன்,
மற்றும் சால்வன், துவிதன் என்னும் வானரம், பல்வலன், தந்தபக்தரன், மன்னன் நக்னஜிதின் 7 காளைகள், சம்பராசுரன், விதுரதன், ருக்மி வீரத்தோடு போர் புரிய கையில் வில்லேந்திய காம்போஜ, மத்ஸ்ய, குரு, கேகய, சிருஞ்சய தேசத்தரசர்கள் மற்றும் போர் புரிய எதிர்த்து வந்த அனைவரையும் பலராமன், அர்ஜுனன், பீமசேனன் என்கிற பெயர் கொண்ட போர்வையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வதம் செய்து தனது இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லப் போகிறார். ஸ்ரீ வியாசாச்சாரியுடைய அவதாரம். அடுத்தது, காலம் என்னும் நீரோட்டத்தில் மானிடர்களின் அறிவும் ஆயுளும் குறையும் போது தன்னால் உபதேசிக்கப்பட்ட வேதங்களை முற்றிலுமாக அவர்களால் அறிந்து கொள்ள இயலாது என்பது கண்டு ஒவ்வொரு சதுர்யுகத்தின் துவாபர யுகத்திலும் சத்தியவதியின் மணி வயிற்றில் வியாசராக திருவவதரித்து வேதமாகிற விருட்சத்தை பற்பல கிளைகளாக பிரிக்கப் போகிறார். அப்புறம் புத்தாவதாரம். தேவர்களின் பகைவர்களான அரக்கர்களும் வேதநதிகளை பின்பற்றி மயன் என்கிற அசுரனால் உண்டாக்கப்பட்ட கண்ணுக்கு புலப்படாத வேகமுடைய நகரங்களில் வசித்து கொண்டு சத்தியத்தை அழிக்க தொடங்குவார்கள். அப்போது பகவான் மக்கள் மனத்தில் மயக்கத்தையும் கவர்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடிய வேஷத்தை ஏற்று புத்தர் என்ற வடிவத்தில் வேதநதிக்கு புறம்பான ஆனால் மக்கள் நலனுக்கு உகந்த பல வகையான வாழ்க்கை நெறிகளை உபதேசிக்கப் போகிறார். கல்கி அவதாரம். கலியுகத்தின் முடிவில் சாதுக்களின் வீடுகளில் கூட பகவானுடைய திவ்ய சரிதங்கள் நடைபெறாது ஒழியும். கலியுகத்தின் முடிவில் சாதுக்களின் வீடுகளிலும் கூட பகவானுடைய திவ்ய சரித்திரங்கள் நடைபெறாது ஒழியும். அந்தணர்கள், வேந்தர்கள், வைசியர்கள் என்கிற மூவர்ணத்தாவரம் அறநெறியை விடுத்து மரநெறியை மேற்கொள்வர். அதாவது தர்மத்தை விட்டு அதர்மத்தை மேற்கொள்வர். 4ஆம் வருடத்தவர் அரசு புரிவர். வேள்விகள் செய்யாமையால் ஸ்வாகா, ஸ்வதா, வஷட்டு என்கிற மந்திரங்கள் எங்குமே கேட்கப்படாமல் இருக்கும். யாகங்கள் செய்யப்படாதனால ஸ்வாகா, ஸ்வதா, வஷட் என்கிற மந்திரங்கள் எங்குமே கேட்கப்படாமல் இருக்கும். தேவபித்ரு யக்ஞங்களோ தென்புலத்தாருக்கான சிராத்தங்களோ, அதாவது பித்ருக்களுக்கு சிராத்தங்களோ பெயரளவில் தான் இருக்கும். அவ்வாறான சமயம் கலியை ஒழித்து கட்ட வேண்டி இறைவன் கல்கியாக திருவாவதாரம் செய்யப்போகிறார். படைப்பு செயலும் போது தவமானது பிரம்மமான நான் ரிஷிகள் 9 பிரஜாபதிகள் என்கிற ஸ்வரூபத்திலும் படைத்ததை காத்து ரட்சிக்கும் போது தர்மமானது மகாவிஷ்ணு, மனுக்கள், தேவர்கள், அரசர்கள் ஸ்வரூபத்திலும் பிரளய காலத்தில் அதர்மமானது ருத்ரன், கோபமுள்ள சர்ப்பங்கள், அரக்கர்கள் ஸ்வரூபத்திலும் விளங்கும். இந்த அனைத்து சக்திகளும் அந்த பகவானது மாயையின் விபூதிகளே. இங்கு விஷ்ணோர் அணுகம்பீர்யானி என்கிற மந்திரத்தின் பொருள் விளக்கப்படுகிறது. வாமனனாக வந்த பகவான் திரிவிக்ரமனாக உலகத்தையும் அளந்தபோது அவரது சரணத்தின் அளவிடற்கரிய வேகத்தில் பிரகிருதியான பிரம்மாண்டத்தின் கடைசி ஆவரணம் முதல் சத்தியலோகம் வரை அனைத்து உலகங்களும் ஆடத் தொடங்கின. அப்பொழுது அவர் பிரம்மலோகத்துக்கு திருவடி கொண்டு போகும்போது எல்லா உலகங்களும் ஆடத் தொடங்கின. அப்பொழுது அந்த பகவானை தனது சக்தியால் அவற்றை அசையாது நிலைநிறுத்தினார். ஒரு அடியால் பூமி, இன்னொரு அடியால் சத்தியலோகத்தை ஆளை வச்சு நிறுத்தினாராம், ஆடாதபடி. தனது சக்தியால் அவற்றை அசையாது நிலைநிறுத்தினார். பூமியில் உள்ள ஒவ்வொரு துகளையும் எண்ணி கணக்கிட திறன் பெற்ற அறிவாளி ஆனாலும் அவ்வாறான இறைவனது எல்லையற்ற சக்தியை கணக்கிட முடியாது. அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் மாயை இந்த பரமபுருஷரான பகவானுடைய ஒரு துளி சக்தியே. அவ்வாறான அளவற்ற சக்திகள் கொண்டவர் அந்த பகவான். அவரது உண்மை ஸ்வரூபத்தை நிலையை நானோ உனக்கு முன் தோன்றிய சனகாதி முனிவர்களோ அறிய மாட்டோம். 1000 திருமுகங்கள் கொண்ட ஆதிதேவனான ஆதிசேஷனே அவரது திருக்கல்யாண குணங்களை இன்னும் கேத்தனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் முடிவுதான் காண இயலவில்லை. அவ்வாறு இருக்க மற்றவர் எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? நாரதா, கள்ளம் கபடமின்றி தன் மனம் சொல் உடல் முதலியவற்றை பகவானுடைய திருவடி கமலங்களையே அர்ப்பணம் செய்து அவரை தஞ்சமடைபவர்களும் நாய்க்கும் நரிக்கும் உணவாக போகும் இவ்வுடலை நான் என்னுடையது என சொந்தம் பாராட்டாதவர்களுமே எங்கும் நீக்கமர நிறைந்த சர்வசக்தனான இறைவனது கிருபையை பெறுகிறார்கள். இறைவனது கிருபையை அவர்கள் தான் பெறுகிறார்கள். அதனால் அவர்கள் கடக்க இயலாத மாயின் திறனை தெரிந்து கொண்டு அது எளிதில் கடந்து விடுகிறார்கள்.
நாரதா, இந்த பரமாத்மனுடைய யோகமாயை நான் ஓரளவு அறிவேன். சனகாதிகளான நீங்கள் அறிவீர்கள். அனைத்தும் அறிந்தவரான பரமசிவன், பிரகலாதன், ஸ்வயம்பு மனு, அவரது பத்னியாகிய சதரூபை, அவரது குமாரர்களாகிய பிரியவரதன், உத்தானபாதன், அவருடைய புத்திரிகளான ஆகுதி, தேவகுதி, பிரசூதி, பிராச்சீன பர்ஹிஸ், ருபு என்கிற முனிவர், வேணனின் தந்தையான அங்கன், துருவசுவாமி, இக்ஷ்வாகு மன்னன், இளையின் மகனான புரூரவசு, முச்சுகுந்தன், விதேகனான ஜனகர், காதி, ரகு, அம்பரீஷன், சகரன், கயன், நகுஷன் மகனான யயாதி மற்றும் மாந்தாதா, அலர்கன், சதுதனு, அணு, ரந்திதேவன், பீஷ்மர், பலி சக்கரவர்த்தி, அமூர்த்தரையன், திலீபன், சௌபரி மகரிஷி, உதங்கர் சிபி சக்கரவர்த்தி, தேவலர், பிப்பலாதர், சாரஸ்வதர், உத்தவர், பராசரர், பூரிசேனர் மற்றுமுள்ள சான்றோர்களான விபீஷணர், ஹனுமான், ஸ்ரீசுகர், அர்ஜுனன், ஆஷ்டசேனன், விதுரர், சுததேவன் முதலியவர்கள் இறைவனது லோகமாயை அறிவார்கள். இறைவனது அடியார்களுடன் சிறிதேனும் தொடர்பு கொண்டிருப்பேன். பாவமே செய்திருப்பினும் பெண்கள், சூத்திரர்கள், ஹூணர்கள், வேடுவர்கள் மற்றும் ஐந்தறிவு பிராணிகளாகிய விலங்குகள், பறவைகள் ஆகியனவும் தேவமாயை நன்கறிந்து அதை கடக்கவும் செய்கின்றார்கள். அவ்வாறிருக்க வேதங்கள் கூறிய அறநெறி வழுவாது ஒழுகுபவர்கள் இறைவனது மாயையை அறிவதும் அதை கடந்து செல்வதும் ஒரு வியப்பா? வேதங்கள் கூறிய அறநெறி வழுவாது ஒழுகுபவர்கள் இறைவனது மாயையை அறிவதும் அதை கடந்து செல்வதும் ஒரு வியப்பா? சான்றோர்கள் பகவானது எந்த ஸ்வரூபத்தில் மனத்தை ஒருநிலைப்படுத்தி மாயையை கடக்கின்றனரோ அந்த ஸ்வரூபத்தை இனி 2 ஸ்லோகங்களிலால் விளக்குகிறார். பகவானது உண்மை நிலை ஸ்வரூபம் எப்போதும் அழிவற்றது, அமைதியானது, அதாவது சாந்தமானது, அதனால் இன்பமே வடிவெடுத்தது, அறிவொளியானது, அதனால் இரண்டற்றது, ஆகவே பயமற்றது, சோகமற்றது, மாயாமலமற்றது, அதனால் அதன் காரியங்களான புலன் வழி செல்லுதல் இல்லை, சத்து அசத்து இரண்டையும் கடந்தது. உபனிஷதங்களும் இறைவனை நேரடியாக விளக்க இயலாது மாயின் செயல் போன்ற வேறொன்றின் மேல் ஏற்றி ஏதோ ஒரு முறையில் ஒருவாறு விளக்க முற்பட்டும் கை சோர்ந்து விடுகிறது. செயல் செய்பவன் அதன் காரணம் என்கிற மூன்றும் பல வழிகளில் பல சாதனைகளை கொண்டு செயல்படுகின்ற கர்மங்களின் பலன்களும் அவரிடம் நம்மை அழைத்து செல்லாது. இன்னும் ஏன், அவரது மாயையே நாணம் கொண்டு அவரதிலே வராது ஓடி ஒளிகிறது. வெட்கப்பட்டு அவரதிலே வராது ஓடி ஒளிகிறது. சான்றோர்கள் ஆனந்தமே வடிவெடுத்த அந்த இறைவனை பிரம்மம் என்கின்றனர். பொறிபுலன்களை அடக்கிய பெரியோர்கள் தங்கள் மனத்தை அந்த இறைவனிடத்திலேயே ஒடுக்கி ஒருநிலைப்படுத்துகிறார்கள். ஆத்ம தத்துவம் என்கிற ஞானம் பெறுவதற்கு அவர்கள் தனியான முயற்சி கொள்வதில்லை. மழைக்கு அதிபதி இந்திரன். அவனுக்கு நீர் வேண்டுமெனில் மண்வெட்டியையும் கடப்பாறையுமா தேடுவான்? பூமியை தோண்டி நீர் பெறுவதற்கு. ஆத்ம தத்துவம் என்கிற ஞானம் பெறுவதற்கு அவர்கள் தனியான முயற்சி கொள்வதில்லை. மழைக்கு அதிபதியான இந்திரன் அவனுக்கு நீர் வேண்டுமெனில் மண்வெட்டியும் கடைப்பாறையுமா தேடுவான் பூமியை தோண்டி நீர் பெறுவதற்கு. இவ்வாறு என்றென்றும் இன்பமாய் வடிவெடுத்த சோகமே அற்ற பிரம்மம்தான் பகவானது உண்மை நிலை. அதை பெற்றவர்களுக்கு இனி பெற வேண்டியதோ அதற்கான முயற்சியோ ஒன்றுமே இல்லை என்று கூறி இனி அந்த பகவான் தான் அனைத்து செயல்களிலும் நம்மை ஈடுபட செய்பவனும் அச்செயல்களின் பயனை அளிப்பவனும் என்று கூறுகிறார். ஒருவன் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் பலன் தருபவன் இறைவனே. ஏனெனில் மனிதன் தன் சுபாவத்திற்கு ஏற்றவாறு செய்யும் நற்செயல்கள் அனைத்தும் அவரது தூண்டுதலால் தானே. மனிதன் தன் சுபாவத்திற்கு ஏற்றவாறு செய்யும் நற்செயல்கள் அனைத்தும் அவரது தூண்டுதலால் தானே செய்கிறான். இவ்வுடல் தன் தாதுக்களின் பஞ்சபூதங்களின் சக்தியை இழந்து இறப்பை அடையும் போது இவ்வுடல் கூட்டினுள் இருக்கும் இறைவன் அழிவதில்லை. ஆகாயத்திற்கு அழிவுண்டா? அதுபோல முன் சென்ற 3 அத்தியாயங்களை இங்கு முடிக்கிறார். குழந்தாய், தன் இச்சையினாலேயே இப்பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கும் பகவானது மகிமைகளை சுருக்கமாக உனக்கு கூறினேன். உலகில் நிலவும் காரிய காரணங்கள் அனைத்துமே அந்த பகவான் ஸ்ரீ ஹரியேதான்.
ஆனால் அவர் அதில் ஒட்டாது தனித்தே நிற்கிறார். பகவான் எனக்கு இந்த பாகவதத்தை தான் உபதேசித்தார். இறைவனால் கூறப்பட்டதால் பாகவதம் என பெயர் பெற்றது. இதில் இறைவனுடைய பெருமைகள் மிக சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. நீ இதை விரிவாக சொல் மற்றவர்களுக்கு. நீ இதை விரிவாக சொல். அனைத்திற்கும் கொள்கலனாக எல்லா செல்வங்களும் நிறைந்த அந்தர்யாமியாக எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த இறைவனிடம் உலகினருக்கு அன்பே வடிவான பக்தி உண்டாகும்படி உன் மனத்தில் நிச்சயம் செய்து கொண்டு இந்த பாகவதத்தை விளக்கமாக கூறுவாயாக. மாயனான அந்த பகவானுடைய திருவிளையாடல்களான மாயையை வர்ணித்து கூறுபவன், அதை மனதார ஏற்று பக்தியுள்ளம் கொண்டு தினமும் கேட்பவன் ஆகியவர்களின் மனம் எக்காலமும் மாயைக்கு மயங்குவதில்லை. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம் முற்றிற்று. சரி, நம்ம இந்த 7வது அத்தியாயத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். 2வது ஸ்கந்தத்தில் அது மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சால்மனுக்கு ஜெய், ஸ்ரீ பிரேமேந்திர சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சகல சால்மனுக்கு ஜெய், ராம 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 ஸ்ரீ ராதாகிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய், ராம 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 ராம.